Kindly turn your Bibles with me to Deuteronomy chapter 32 and verse 12. உபாகமம் 32:12. The Lord alone did lead him. கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். Our God is a God who leads his people. நம்முடைய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். When I read this verse, three thoughts came into my mind. இந்த ஒரு வசனத்திலே கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் என்று படித்த பொழுது எனக்கு 3 எண்ணங்கள் உருவானது. The first one is, முதலாவதாக this verse talks about the sufficiency of God's leading. ஆண்டவருடைய வழிநடத்தல் எந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கிறது என்பது இந்த வசனத்திலே புலப்படுகிறது. The sufficiency of God's leading. ஆண்டவருடைய வழிநடத்தல் எந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கிறது என்பது நமக்கு புலப்படுகிறது. See, the Lord says, I alone will lead them. கர்த்தர் சொல்கிறார், நான் ஒருவரே அவனை வழிநடத்தினேன் என்று சொல்கிறார். He did not call for any assistance. He did not call for any help. He alone is sufficient to lead anyone. தனக்கு என்று உதவிக்கு யாரையும் அழைத்து கொள்ளாமல் தானே நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருப்பதாக தேவன் தன்னை நிரூபிக்கிறார். And therefore all credit belongs to him. எல்லா மகிமையும் அதற்குரிய எல்லா கனமும் தேவனுக்கே உரியது. Hallelujah. Hallelujah. The second thing, if you read in this passage, you will find out is the sweetness of God's leading. இரண்டாவது சிந்தனையாக இங்கே நாம் பார்க்கிறோம், அவருடைய வழி நடத்துதல் இனிமையானது. He loves to lead his people. தன் மக்களை நடத்துவதிலே அவர் மிகவும் பிரியப்படுகிறார். He personally gets involved in leading his people. தனிப்பட்ட விதத்திலேயே அவர் தன் ஜனங்களை நடத்துவதிலே அவர் அக்கறை காட்டுகிறார். He does not leave the leading of his people to some other person, angel or any representative. வேறு எவரையும் தூதர்களை கூட அவர் சார்ந்து கொள்வதில்லை தன் மக்களை நடத்துகிற விஷயத்தில். His love for Israel is unmatched when he said, I myself I will lead you. தன் ஜனமாகிய இஸ்ரவேலை தானே நடத்துகிறேன் என்று சொல்வதன் மூலமாக தன் ஜனத்தின் பேரிலே அவருக்கு இருக்கிற அன்பையும் அக்கறையும் அவர் வெளிப்படுத்துகிறார். The third thought is, மூன்றாவது சிந்தனை, when the word says the Lord alone did lead him, it says about the surety of God's leading. கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் என்ற வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அவர் எவ்வளவு நிச்சயமாக வழிநடத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். It does not say God will lead him, it says God led him. அவர் இனி வழி நடத்துவார் என்று எதிர்காலத்தில் சொல்லவில்லை, நடத்தினார் என்று சொல்லி கடந்த காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. And therefore you can be sure about his leading. அவர் நம்மை வழி நடத்துகிற விஷயத்திலே எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். If he starts it, he will finish it. அவர் ஆரம்பித்தால் நிச்சயமாய் நிறைவு செய்வார். He will never leave it incomplete. அதை அரைகுறையாக விடுகிறவர் நம் தேவன் அல்ல. He will never quit halfway. பாதியிலே விட்டு விடுகிற தெய்வம் கிடையாது. His sufficiency, his sweetness and the surety of God's leading. அவருடைய போதுமானவராய் இருப்பதிலே, இனிமையாய் நடத்துவதிலே, நிச்சயமாய் நடத்துவதிலே அவருக்கு நிகர் அவர்தான். Hallelujah. Hallelujah. And the Lord is a wonderful God who led Israel, and the same God is alive to lead each and every one of our lives. தேவன் நம்மையும் கூட நடத்த வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Today we are going to talk about 3 aspects of God leading the children of Israel. இந்த நாளிலும் கூட 3 வகைகளிலே அல்லது நிலைகளிலே எப்படி தேவன் தம் ஜனமாகி இஸ்ரவேலை நடத்துகிறார் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். If you closely follow and read the way God led the Israelites from Egypt to Canaan, the promised land, you can see that God led them in 3 different stages. தன் ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்து தேசத்திலிருந்து வழிநடத்தி வந்த விதத்திலே அவர் 3 நிலைகளிலே மிக தெளிவாக நடத்தி இருப்பதை நாம் பார்க்க முடியும். 3 பகுதிகள் என்று சொல்லலாம். 3 stages of leading. 3 பகுதிகள். First stage, முதல் பகுதி, how did God lead the Israelites? தன் ஜனமாகிய இஸ்ரவேலை எப்படி தேவன் நடத்தினார்? Turn with me to Exodus chapter 12 and verse 29 to 34.
யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் 29 34 வசனம் வரை I'm going to read the verses 31 and 32. நான் 31 மற்றும் 32ஆம் வசனத்தை வாசிக்க இருக்கிறேன். Pharaoh called for Moses and Aaron by night and said, "Rise up, and you get forth from among my people, both you and the children of Israel, and go serve the Lord as you have said. Also take your flocks and your herds as you have said, and be gone. Bless me also." 31 32ஆம் வசனங்கள். ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். The first thought, முதல் சிந்தனை, how did God lead the Israelites? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி வழி நடத்தினார்? Number one, முதலாவதாக He led them through the darkness of the night. இரவின் இருளின் வழியாகத்தான் அவர்களை வழி நடத்தினார். We always like to walk and be led and travel in broad daylight. நாம் பட்ட பகல் வெளிச்சத்திலே நடக்கத்தான் எப்பொழுதும் பிரியப்படுவோம். Today we also opt to travel in the night because we have got nice lights in our car or our vehicle. இப்பொழுது நவீன காலத்திலே நாம் இரவிலே கூட பயணம் செய்ய விருப்பப்படுவோம். ஏனென்றால் நமக்கு வெளிச்சம் இருக்கிறது, செயற்கை வெளிச்சங்கள். ஒரு காரில் கூட நம்ம டிராவல் பண்ணும்பொழுது வெளிச்சம் நமக்கு இருக்கிறது. That's why we prefer going in the night as well. அதனால் தற்காலத்திலே நாம் இரவிலே பயணம் செய்வதற்கு நாம் விரும்புகிறோம். But those days there was no lights in any vehicle. ஆனால் அந்த காலங்களிலே வாகனங்களில் எந்த விதமான வெளிச்சத்திற்கான வசதி கிடையாது. People always preferred the day over night in order to travel. இரவு நேரத்தை காட்டிலும் பகலிலே பயணம் செய்யத்தான் அக்காலத்திலே ஜனங்கள் விரும்பினார்கள். I'll show you at least 4 Bible references where travel in the Bible is usually associated to the morning time. வேதத்திலே நான் ஒரு 4 இடங்களிலே காட்டுகிறேன் எங்கெல்லாம் அதிகாலை நேரத்தை ஜனங்கள் பயன்படுத்தியிருக்கார்கள், அது தனி நபர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை பார்க்க இருக்கிறோம். Number 1, முதலாவதாக if you read Genesis chapter 19 and verse 2, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். there Lot is met by 2 angels who came to his town. லோத்து 2 தூதர்களால் சந்திக்கப்படுகிறார். They were willing to sleep on the street. அவர்கள் இரவிலே வீதியிலேயே அவர்கள் படுத்து உறங்குவதற்கு விரும்புகிறார்கள். But Lot says, why do you want to travel and why do you want to stay outside? You come into my house. இரவு நேரத்திலே ஏன் நீங்கள் பிரயாணம் பண்ண வேண்டும், ஏன் இரவிலே நீங்கள் வழியருகிலே நீங்கள் தங்க வேண்டும், நீங்கள் என் வீட்டிற்கே வரலாமே என்று லோத்து சொல்கிறார். You wash your feet, உங்கள் கால்கள் கழுவப்படலாம், then you can rise up early and go on your way. அதிகாலமே நீங்கள் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்று சொல்கிறார். So he recommends traveling early in the morning. அங்கே லோத்து அந்த தூதர்களுக்கு என்ன சொல்கிறார், அதிகாலையிலே எழுந்து நீங்கள் பயணம் பண்ணுவதுதான் உங்களுக்கு நல்லது என்று சொல்கிறார். I'll show you one more instance. இன்னொரு சந்தர்ப்பத்தையும் நான் உங்களுக்கு காட்டட்டும். Genesis chapter 22 and verse 3. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். There the story is about Abraham taking his son Isaac to be sacrificed according to God's command. அங்கே ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கை பலியிடுவதற்காக கூட்டிச் செல்கிறார். And there the Bible says Abraham rose up early in the morning and went to the place which God had told him. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் மகனை கூட்டிச் செல்கிறதை பார்க்கிறோம். I'll show you one more instance. இன்னொரு சந்தர்ப்பத்தை நான் வேதத்தில் உங்களுக்கு காட்டட்டும். Genesis 31 and verse 55. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். There the story is about Laban who pursued Jacob and his daughters after he fled from him. லாபானை விட்டு யாக்கோபு கடந்து சென்ற பின்பு லாபான் அவனை துரத்தி கொண்டே அங்கே வருகிறான். அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். And there is a big commotion in the evening. அங்கே ஒரு மாலை வேளையில் மிகவும் ஒரு குழப்பமான சூழல் இருக்கிறது. And then the family comes in peace. அங்கே குடும்பம் சமாதானம் அடைகிறது. They have a dinner. அங்கே எல்லோரும் உணவு உட்கொள்கிறார்கள். And then the Bible says, அதற்கு பின்பு வேதம் சொல்கிறது, early in the morning Laban rose up
kissed his sons and daughters, blessed them, and Laban departed and returned to his place. 55ஆம் வசனம், லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் முத்தம் செய்து அவர்களை ஆசீர்வதித்தான். பின்பு லாபான் புறப்பட்டு தன் இடத்துக்கு திரும்பி போனான். You see that he went early in the morning. அவன் அதிகாலையிலே புறப்பட்டு சென்றான் என்று பார்க்கிறோம். One more finally. இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். 1 Samuel chapter 1 and verse 19. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். There you read Elkanah traveling every year to the temple of God in Shiloh. ஒவ்வொரு வருடமும் எல்கானா தேவனுடைய ஆலயத்திற்காக கடந்து செல்வதை பார்க்கிறோம். And that year the Bible says, அந்த வருடத்திலே வேதம் சொல்கிறது, he rose up early in the morning, worshipped before the Lord, and returned and came to their house in Ramah. அவன் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று பார்க்கிறோம். So when individuals, small groups, small families, they all chose to travel not in the night but in the morning. அது தனி மனிதனாய் இருந்தாலும் ஒரு குடும்பமாய் இருந்தாலும் ஒரு குழுவாக இருந்தாலும் அதிகாலையிலே எழுந்து பிரயாணப்படுகிறதை தான் எல்லோரும் விரும்பி இருக்கிறார்கள். They never preferred the night. அவர்கள் இரவிலே பிரயாணம் பண்ணுவதை ஒருபோதும் விரும்பியதில்லை. But look at this. இதை பாருங்கள். The Lord says, I alone led them. நான் ஒருவரே அவர்களை வழி நடத்தினேன் என்று சொல்கிறார். And the leading is not just 1 or 2 or 3 families. அங்கே ஏதோ ஒன்று அல்லது சில குடும்பங்கள் என்று இல்லை. 600,000 men, their wives, children. In a rough estimate, at least 20 lakh, 2 million people are leaving from a country to the promised land. ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் சேர்த்து பார்க்கும் பொழுது 20 லட்சத்துக்கு மேலான மக்களை ஒரு எகிப்து என்ற இடத்திலிருந்து கானானுக்கு வழி நடத்தி செல்ல வேண்டிய நிலையிலே மோசே இருக்கிறார். And such a big crowd is leaving the land and Lord is leading them. அந்த இடத்திலிருந்து புறப்படுகிற மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம், கர்த்தரை நடத்துவதை பார்க்கிறோம். And when did he lead them? அவர்களை எந்த நேரத்திலே காலத்திலே அவர் அழைத்து செல்கிறார்? How did he lead them? அவர்களை எப்படி அழைத்து செல்கிறார்? The Bible says he led them through the darkness of the night. இரவின் இருளான நேரத்திலே தான் அவர்களை வழி நடத்தி இருக்கிறார். Hallelujah. Hallelujah. See, when God wants to do something wonderful, he starts with the difficulty. ஆண்டவர் ஏதாவது ஒரு அதிசயமான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை சற்று கடினமான ஒரு ஆரம்பத்தோடு தான் ஆரம்பிக்கிறார். And when God wants to do something really wonderful, he starts with an impossibility. மிகவும் அதிசயமான ஒன்றை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்து விட்டால் நடக்கவே நடக்காது அல்லது இயலாத ஒன்று என்பதோடு தான் அவருடைய ஆரம்பம் இருக்கும். Hallelujah. Hallelujah. Let me repeat. நான் அதை மீண்டும் சொல்லட்டும். When God wants to do something wonderful, he starts with the difficulty. ஆண்டவர் ஒரு அதிசயமான அற்புதமான காரியத்தை செய்ய எண்ணிவிட்டால் அதை மிகவும் ஒரு கடினமான ஒரு ஆரம்பத்திலிருந்து தான் ஆரம்பிப்பார். When God wants to do something really wonderful, he starts with an impossibility. மிகவும் அதிசயமான அற்புதமான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்து விட்டால் அதை செய்யவே முடியாத ஒன்றோடு தான் அவர் ஆரம்பிப்பார். That is why the Bible says, அதனால் தான் வேதம் சொல்கிறது, your ways are not my ways. உங்கள் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. Your thoughts are not my thoughts. உங்கள் எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அல்ல. When man says no, God says yes. மனிதன் முடியாது இயலாது என்று சொல்லும் பொழுது தேவன் சொல்கிறார் முடியும், ஆம் முடியும் என்று சொல்கிறார். Hallelujah. Hallelujah. He can lead his people even through the darkest night. இரவின் இருண்ட வழியாக நடத்துவதற்கு நம் தேவன் வல்லவராய் இருக்கிறார். That is why there's an old hymn that was sung which says, lead kindly light even through the darkest night. அதைத்தான் ஒரு பாமாலை பாடலிலே பார்க்கின்றோம். காரிருளிலே என்னை நடத்தும் நேச தீபமே என்று சொல்லி பக்தன் பாடுகிறார். You see, God is able to lead us even through the pitch darkness of the night. மிகவும் நடு நிசியான மிகவும் இருட்டான ஒரு மயிருட்டான நேரத்திலே கூட தேவனால் நடத்த முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். Why? ஏன்? He himself is the light. ஏனால் அவரே ஒளியாய் இருக்கிறார். Hallelujah. He will send the
pillar of cloud before us and turned the darkness into light for his people. இரவில் இருட்டிலே கூட அவர் அக்கினி ஸ்தம்பமாய் நமக்கு முன்பாக காட்சியளித்து அந்த பிரசன்னத்திலே நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். He doesn't have to wait till the morning to start. காலை வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. He will turn the night into a bright day. இரவை கூட மிகவும் பிரகாசமான பகலாய் மாற்ற அவருக்கு முடியும். Hallelujah. Hallelujah. That is why the man of God said, அதனால் தான் தேவனுடைய மனுஷன் சொல்கிறான், He turns my darkness into light. என் இரவை வெளிச்சமாக்குகிறார் என்று சொல்லி பக்தன் He சொல்கிறான். turns my darkness into light. என் இரவை வெளிச்சமாக்குகிற தெய்வம் என்று சொல்கிறான். What a great God we எவ்வளவு serve. பெரிய தெய்வத்தை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. You may be going through some dark areas in your life. இந்த காலகட்டத்திலே நீங்கள் ஏதாவது ஒரு இருளான பகுதிக்குள்ளாய் வாழ்க்கையினுடைய கடினமான பாதையிலே நீங்கள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கலாம். You may be in a position where you are not able to identify and recognize what is before you. என்ன முன்னாக இருக்கிறது என்று பார்க்க முடியாத ஒரு இருள் அல்லது பிரச்சனை உங்களுக்கு முன்பாக இருக்கலாம். You may be like a blind man groping in the darkness. இரவிலே தடவி தேடுகின்ற ஒரு குருடனை போல அல்லது விழி இழந்தவனை போல நீங்கள் காணப்படலாம். But the Lord says, I will guide you even through the night of life. கர்த்தர் சொல்கிறார், இரவின் இருட்டிலே கூட உன்னை வழிநடத்த நான் வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். Hallelujah. Hallelujah. What a great God we serve. எவ்வளவு பெரிய தெய்வத்தை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். All the time is in his control. எல்லா காலங்களும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. No night can stop the presence and the will of God. இரவின் எந்த இருட்டும் அவருடைய பிரசன்னத்தை தடுக்கவே முடியாது. His plans will never be hindered because it became night. ஏனென்றால் அவருடைய திட்டங்கள் எல்லாம் இரவு என்பதனால் தடுக்கப்படக்கூடியதாக இருக்காது. Even in the night when everybody is sleeping, he who keeps Israel neither slumbers nor sleeps. இரவிலே எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. He is a great God. அவர் பெரிய தெய்வம். Even through the darkest season of your life, he is still the light shining bright, turning every dark area into light and showing the way in darkness. இரவின் நம்முடைய வாழ்க்கையின் இருளான பகுதிகளுக்குள்ளாய் நாம் கடந்து செல்லும் போது கூட அவரே ஒளியாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய தெய்வமாய் இருக்கிறார். There may be one brother or sister in this place. இங்கே இப்பொழுது நம்மத்திலே ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ இருக்கக்கூடும். You may be saying, brother, I don't know what to do for tomorrow. நாளைக்கு என்ன செய்யறது என்று தெரியல சகோதரனே என்று சொல்லலாம். I don't know what is waiting for me in the next hour. எனக்கு நாளை அடுத்த மணி நேரம் என்ன நடக்கும் என்று என்னால் எதிர்பார்க்க முடியவில்லை என்று சொல்லலாம். I am not able to guess the time. காலத்தை கூட என்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. I don't know what to expect. எதை நான் எதிர்பார்க்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. I don't know how the turn of events will be in my life. சம்பவங்கள் எப்படியெல்லாம் திருப்புதல் மாறுதல் அடையும் என்று எனக்கு சொல்ல முடியவில்லை. I am like a blind man. நான் ஒரு விழியிழந்தவனை போல் காணப்படுகின்றேன். My life is becoming dark. என்னுடைய வாழ்க்கையை இருளாகி கொண்டிருக்கிறது. All my paths are without light. என்னுடைய வழிகள் எல்லாம் இருளாக இருக்கிறது, ஒளி இல்லாமல் இருக்கிறது. But the Lord says, ஆனால் தேவன் கர்த்தர் சொல்கிறார், I alone will lead you. நான் ஒருவரே உன்னை வழிநடத்துவேன். Hallelujah. Hallelujah. I alone will lead you. நான் ஒருவரே உன்னை வழிநடத்துவேன் என்று I am sufficient to lead you. நான் உன்னை நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறேன். My love for you is sweeter than honey. என்னுடைய அன்பு தேனை காட்டிலும் இனிமையானது என்று சொல்கிறார். My leading is a sure leading. If I started even in the night, I will make the night as bright as noonday. நானே நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டபடியால் இந்த நடத்தல்கள் நிச்சயமானதாக இருக்கும், இரவையும் வெளிச்சமாக கூடியதாக இருக்கும். Hallelujah. Hallelujah. He leads his people in darkness. அவர் தன்னுடைய ஜனங்களை இருட்டின் ஊடே நடத்த வல்லவராய் இருக்கிறார். And therefore a child of God doesn't have to be worried about the darkness. எனவே இருளை பற்றி தேவனுடைய பிள்ளைகள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. They don't have to be afraid. அதை பற்றி பயப்பட தேவையில்லை. Therefore the psalmist said, அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், even though I walk through the valley of the shadow of death, I will not fear evil. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கினூடே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்கிறான். Even if the darkness is the darkness of death, I will not fear because the Lord is with me. அது மரணத்தின் இருளாய் இருந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறபடியால் நான் அஞ்சேன் என்று சொல்கிறான். Hallelujah. Hallelujah. எதை பற்றி தைரியமா சொல்ல முடியும்? ஆண்டவரே வழி நடத்த வல்லவர். என் இருளை வெளிச்சமாக்குவார். என் இருளை வெளிச்சமாக்குவார். சொல்லுங்க வாயை திறந்து, தேவனே என் இருளை வெளிச்சமாக்குகிறீர். Hallelujah.
He leads you in the path of darkness. இருளின் பாதையிலே அவர் நம்மை நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். When all your brains don't work, when your mind is stuck, when your thoughts are going crazy, when you don't know what is ahead of you, trust in the Lord, because the Lord who led Israelites in the midst of darkness of night, He is the same God. He will lead you and guide you. நமது மூளை வேலை செய்யாமல் நமக்கு எண்ணங்களோ யோசனைகளோ தோன்ற முடியாது போகக்கூடிய சூழ்நிலையிலே கூட இஸ்ரவேலை நடத்துகிற தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். There are two aspects of God leading us through the darkness. ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறதிலே இரண்டு பகுதிகள் இருக்கிறது, நிலைகள் இருக்கிறது. Two aspects of God's leading. ஆண்டவர் நம்மை வழி நடத்திலே இரண்டு விதங்கள் இருக்கிறது. Why did God lead the Israelites in the darkness? ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை இருட்டினூடே கூட அவர் வழி நடத்த வேண்டும்? Two things I will tell you, just note it down. இரண்டு குறிப்புகள் தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள். And then I'll explain. அதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லட்டும். A, முதலாவதாக prompt deliverance from crisis. மிகவும் சிக்கலும் இன்னலும் இடர்பாடும் இருக்கிற வேளையிலே நம்மை காப்பாற்றுவதற்காக அதை செய்கிறார். Prompt deliverance from crisis. இக்கட்டிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி, சரியான நேரத்தில் விடுவிக்கும்படி. Prompt deliverance from crisis. Number 2, இரண்டாவதாக perfect direction amidst confusion. குழப்பமான சூழலிலே சரியான திசையை காட்டக்கூடியதாய் அவர் Perfect direction amidst confusion. குழப்பமான சூழ்நிலையிலே சரியான திசையை காட்டக்கூடிய தெய்வம். Let me shed light on this in light of the instances that happened around the leading of Israel. இந்த குறிப்பின் மீது அல்லது இந்த சத்தியத்தின் மீது இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்தை போட்டு அதை உங்களுக்கு நான் விளக்கி சொல்லட்டும். Number 1, முதலாவதாக turn with me to Numbers 33 verse 3 and 4. எண்ணாகமம் 33ஆம் அதிகாரம் 3 and 4. 4 வசனங்கள். They traveled from Ramesses in the first month on the 15th day of the month. On the day after the Passover, the Israelites went out defiantly in the sight of all Egyptians. Meanwhile, the Egyptians were burying every firstborn male the Lord had struck down among them, for the Lord had executed judgment against their gods. எண்ணாகமம் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 4. முதலாம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லோரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பலத்தகையுடன் புறப்பட்டார்கள். அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள். அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார். Listen, கேளுங்கள். why does God lead people in the mid of the night, in the darkness? ஏன் தேவன் நடு நிசியிலே இரவின் நடு நேரத்திலே நடத்துகிறார் தன்னுடைய? Why? ஏன்? Because God organizes everything so beautifully in His own time. ஏனென்றால் தேவன் தனக்கே உரிய நேரத்தை எடுத்துக்கொண்டு மிகவும் அழகாக எல்லாவற்றையும் அமைத்து அதை செயல்படுத்த வல்லவராய் இருக்கிறார். God knows what is waiting for us, what is ahead of us, and therefore He plans so many things well ahead of the future, and He plans so systematically that everything works together for good, that we don't get into any crisis. நமக்கு எதிரே என்ன நடக்கப் போகிறது, எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தெய்வம் எல்லாவற்றையும் மிக அழகாக சிறப்பாக அமைத்து கொடுத்து நமக்கு முன்னே சென்று வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். His timing is so prompt that He does exactly on time to deliver us from the impending crisis. மிகவும் மிகவும் அருகிலே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை சிக்கலிலிருந்து நம்மை மீட்பதற்காக மிக சரியான நேரத்திலே சரியான முடிவை எடுத்து சரியான செயல்பாட்டினை அவர் மேற்கொள்கிறாரே, அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். This is a day that neither the Israelites nor the Egyptians ever looked forward for. இந்த நாளை இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களோ எகிப்தியர்களோ யாருமே எதிர்பார்க்கவில்லை. Now the Egyptians are all going to bed. எகிப்தியர்கள் எல்லாரும் இரவிலே படுக்க சென்று விடுகிறார்கள். Suddenly things began to change. எல்லா காரியங்கள் மாறுதலை நடக்க ஆரம்பிக்கிறது. An angel from the Lord comes down and kills all the firstborn. கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு வந்து முதற் தலைச்சன்களை எல்லாவற்றையும் கொல்லுகிறதை பார்க்கிறோம். Right from the children in the king's palace to the prisoner behind bars. அரசனுடைய மூத்த மகனிலிருந்து ஆரம்பித்து சிறைச்சாலையில் இருக்கிறவனுடைய மூத்த பிள்ளை வரைக்கும் அத்தனை பேரும் கொல்லப்படுகிறார்கள். And they are all taken unawares. They never expected that. அவர்களுக்கு இது மிகவும்
சடுதியாய் நடக்கிறது, எதிர்பாராமல் நடக்கிறது. From one house, the wailing starts, and it starts picking up throughout the town, streets and cities, and the whole country is crying. அங்கே ஒரு வீட்டிலிருந்து ஓலமிடுகிற சத்தம் ஆரம்பித்து தெருவிலிருந்து பட்டணம் முழுவதுமாக, தேசம் முழுவதுமாக அந்த கூக்குரல் கேட்க ஆரம்பிக்கிறது. And then the king declares an emergency. உடனே ஒரு அவசர நிலையை பிரகடனப்படுத்துகிறார் அரசன். He says, this night the majority of population should leave this place. இங்கே யார் இருந்து நமக்கு பிரச்சனையாக தெரிகிறார்களோ அவர்கள் உடனே இந்த இடத்தை விட்டு அனுப்பப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். All the people are in tears. எல்லோரும் அழுது புலம்பி கதறிக்கொண்டிருக்கிறார்கள். They don't have the strength, or they don't have, even the anger has not picked up in order to attack the Israelites who are the reason for this death. தங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட இப்படிப்பட்ட பயங்கரமான மரண சாவுகளுக்கு காரணமான இஸ்ரவேல் ஜனங்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் கூட வராத அளவுக்கு அவர்கள் சோர்ந்திருக்கிறார்கள். Everybody is wailing. எல்லோரும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். And the Lord says, okay, this is the time, everybody get up, we are going. தேவன் அந்த நேரத்தை தான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார் தன்னுடைய ஜனத்தை எகிப்தை விட்டு வெளியெடுப்பதற்கு. Nobody is prepared, no reservations, nothing. Even the dove is not prepared, it's not ready. ஒருவர் கூட ஆயத்தமாகவில்லை தேவனுக்கு பலி செலுத்துவதற்கான. ஒரு மாவு கூட ஆயத்தமாக்கப்படவில்லை, புளிக்காம இருக்கு அப்படியே அந்த நிலையில் இருக்காங்க. No family is ready to take their children and everything for travel. எந்த குடும்பத்தினரும் தங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளை எல்லாரையும் அழைத்துக் கொண்டு செல்லும் அளவிற்கு ஆயத்த நிலையிலே இல்லை. But the king is forcing them to go. Go now. ஆனால் பார்வோன் மன்னன் அந்த ஜனங்களை புறப்பட்டு போங்கள் என்று திரும்ப சொல்லுகிறதை பாருங்கள். And the people would have thought, what is God doing in our life? எல்லோருக்குமே அதிர்ச்சியா இருக்கும், என்னதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். This is the time to sleep. இதுதான் நாம் உறங்க வேண்டிய நேரமாயிற்று. It's the time to rest. இதுதான் நாம் இளைப்பாற வேண்டிய நேரமாயிற்று. Why are they troubling us? எதனால் இப்படி நாம் சிக்கலுக்குள் இருக்கிறோம், பிரச்சனைக்குள் இருக்கிறோம்? We can go tomorrow. நாளைக்கு கூட போய்க்கலாமே. We can prepare everything, collect everything, organize everything, then leave in 3 days. நாளை தின பிரயாணத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு 2 அல்லது 3 நாட்களுக்கு பின்பு கூட நாம் செல்லலாமே. But there is no choice given to them. அப்படிப்பட்ட எந்த விதமான வாய்ப்போ அல்லது தீர்மானிக்கிறது go, they pressurize them. போங்கள் உடனே புறப்பட்டு போங்கள் என்று அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. With the food in the vessels, they just carry it and go. அப்படியே இருக்கிற உணவு எல்லாம் அப்படியே எடுத்துக்கொண்டு அவர்கள் கிளம்புகிறார்கள். They never knew why God was rushing them through the night. அவர்கள் ஏன் அந்த இரவு நேரத்தில் அவ்வளவு வேகமாக தேவனால் அனுப்பப்படுகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. They never know that these people who are chasing them out are going to turn toward them in anger and come to them with an army. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்தது. நாம் புறப்பட்டு போன பின்பு அதே எகிப்தியர்கள், அந்த பார்வோன் மன்னனும் அவனுடைய சேனையும் கூட நம்மை துரத்தி கொண்டு குதிரையோடும் ரதங்களோடும் நம்மை பின்பற்றி துரத்தி கொண்டு அழிக்க வருவார்கள் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. They never imagined that these people who are weeping now are going to become so frustrated and angry to destroy them in the desert. இப்பொழுது அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள் திடீரென்று கோபாவேசத்தோடு தங்களை பின்பற்றி வந்து அங்கே வனாந்தரத்திலே கொன்று போட புறப்படுவார்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. The Lord knows the right time. ஆண்டவருக்கு சரியான நேரம் எது என்று தெரியும். He got these people out of that country. அந்த தேசத்தை விட்டு தேவன் தன்னுடைய ஜனங்களை உடனே புறப்பட வைத்து விட்டார். They travel for 24 days. 24 நாட்கள் அவர்கள் பிரயாணத்தை மேற்கொண்டிருந்தார்கள். On the 25th day they were on the shores of the Red Sea. சரியாக 25வது நாளிலே செங்கடலினுடைய கரையிலே வந்து அவர்கள் சேருகிறார்கள். When they turned back, அவர்கள் திரும்பி பார்க்கும் பொழுது they thought the problem is over. அவர்கள் நினைத்தார்கள் எங்களுக்கு இருந்த பிரச்சனை முற்றிலுமாக முடிந்து விட்டது என்று. We escaped and now it's all over. நாம் தப்பித்து விட்டோம், எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்தார்கள். But no. இல்லவே இல்லை. These people had started coming behind them, chasing them for 3 days. ஆனால் எகிப்தியர்கள் அங்கே 3 நாட்களாக தொடர்ந்து அவர்களை துரத்தி கொண்டே வருகிறார்கள். But by the time they reached them, ஆனால் அந்த இடத்தை அவர்கள் அடைந்த பொழுது the Lord led them again in the darkness and made them to cross the Red Sea. மீண்டும் இரவு நேரத்தில் தான் தேவன் அவர்களை செங்கடலை கடக்க செய்கிறார். And the Lord said, ஆண்டவர் சொல்கிறார், the Egyptians you see today you will see no more. இன்று காணும் இது எகிப்தியனை நீ நாளை காண மாட்டாய் என்று சொல்கிறார். Sometimes God leads us in darkness. ஆண்டவர் நம்மை சில நேரங்களில் இப்படிப்பட்ட இருளான சூழ்நிலைகள் நடத்துகிறார். No clarity, தெளிவு எதுவும் இருக்காது. no surety, எந்த விதமான நிச்சயமும் இருக்காது. not knowing where to go, எங்கு போவதென்றும் தெரியாது. complete confusion, முற்றிலுமான ஒரு குழப்பமான whole life is stuck.
வாழ்க்கையே ஸ்தம்பித்து போன நிலை. Why, Lord? Why darkness? ஏன் ஆண்டவரே, ஏன் இந்த இருள்? The Lord says, ஆண்டவர் சொல்கிறார், your times are in my hand. உன்னுடைய காலங்கள் என் கரங்களில் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். I know if you wait one more night, எனக்கு தெரியும், ஒரே ஒரு நாள் நீங்கள் நின்று விட்டால் the enemy will overtake you. கண்டிப்பாக உங்கள் சத்துரு உங்களை மேற்கொண்டு விடுவான். And therefore I have already planned your journey. அதனால் தான் உங்களுடைய பயணத்தினுடைய சகல காரியங்களையும் நான் அமைத்து விட்டேன், நிர்ணயித்து விட்டேன். Only the next day when they saw the Lord had overtaken the Egyptians, the Israelites knew how great deliverance God gave them from these people. அப்படிப்பட்ட மிக மிக இக்கட்டான சூழ்நிலையில் தான் அந்த இவ்வளவு பெரிய எகிப்திய சேனையை ஆண்டவர் எப்படி அழித்தார் என்பதை பார்த்ததற்கு பின்புதான் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். Hallelujah. Hallelujah. If you look at the story of Jesus, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், when Herod heard about Jesus, he wanted to kill the baby Jesus. ஏரோது இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்தவுடனே அவரை கொன்றுவிட வேண்டும் என்று அவன் முடிவெடுத்தான். In Matthew chapter 2 verse 13 to 14, if you read, மத்தேயு 2ஆம் அதிகாரத்தினுடைய 13-14 வசனங்கள், in the night the angel of the Lord appeared to Joseph and said, get up and go to Egypt. தேவனுடைய தூதனார் யோசேப்பை பார்த்து இரவிலே சொல்கிறார், எழுந்து எகிப்துக்கு போய்விடு என்று சொல்லி. And in verse 14 it says, 14ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, he arose and took the young child and his mother by night and departed into Egypt. அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் என்று பார்க்கிறோம். Sometimes when God leads us in the night, ஆண்டவர் இரவிலே நம்மை நடத்தும் பொழுது, when he leads us in the darkness, இரவு நேரங்களில் நம்மை அவர் வழி நடத்தும் பொழுது, don't think that God has lost his mind. நினைக்க வேண்டாம், ஆண்டவருக்கு எப்படி நம்மளை நடத்துறதுன்னு தெரியாதுன்னு நினைச்சிட வேண்டாம். God is doing things in an untimely manner. நம்ம நினைக்கிற நேரத்தில் செய்யலையே, இரவு நேரத்தில் போய் செய்கிறாரே என்று நம்ம நினைக்க வேண்டாம். Don't think that the time is not right. அது சரியான நேரம் என்று நாம் எண்ண வேண்டாம். I tell you, சரியான நேரம் இல்லைன்னு நினைக்காதீங்க. But I tell you, God has planned everything so beautifully. எல்லாவற்றையும் மிக அழகாக திட்டமிட்டு செயல்படுத்துகிறார் நம்முடைய ஆண்டவர். The Lord says he will seek the life of this child. அங்கே போட்டிருக்கிறது, அந்த பிள்ளையினுடைய உயிரை வாங்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்று அவன் நினைப்பான். அதை நிறைவேற்ற நினைப்பான். You know, the thought has not even occurred in his mind. அவனுடைய எண்ணம் வருவதற்கு முன்பே ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கிறது. The thought has not even occurred in his mind. அவனுடைய அப்படி கொல்ல வேண்டும் என்ற எண்ணமே அவனுடைய மூளையிலே உதிக்கவே இல்லை. But God knows he is going to think. ஆனால் அவன் என்ன செய்ய போகிறான், எப்படி யோசிக்க போறான் என்று அவர் வைத்திருக்கிறார். The chariot is not even ready. அங்கே ரதம் இப்பொழுது தயார் ஆகவே இல்லை. The army has not left Egypt. அந்த சேனை எகிப்தை விட்டு செங்கடலை நோக்கி இன்னும் புறப்படவே இல்லை. They are all busy burying their children. அவர்கள் தங்கள் பிள்ளைகளை அடக்கம் பண்ணுவதற்கே அவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கு. God knows. ஆனால் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும், very soon these people will chase my people. மிக சீக்கிரத்திலே இந்த எகிப்தியர்கள் என்னுடைய மக்களை துரத்தி கொண்டு வருவார்கள் என்று அவருக்கு தெரியும். For them with the chariots it will take them just 3 days to reach them. அவர்களை பொறுத்த மட்டில் குதிரைகளும் ரதங்களும் அவர்களை 3 நாளுக்குள் அந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து விடும். But for people to walk on foot with their cattle and children, it will take 25 days. தங்களுடைய குழந்தைகளையும் ஆடு மாடுகளையும் கூட்டிக் கொண்டு நடந்து செல்வதற்கு அவர்களுக்கு 25 நாட்கள் பிடித்தது. And even before the thought came in the mind of Pharaoh, the Lord did not waste even a single hour or a single minute and took them at the right time and led them through the darkness so their life can be saved. பார்வோனுடைய மனதிலே அப்படிப்பட்ட எண்ணம் தோன்றும் முன்னதே ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து தன்னுடைய ஜனங்களை மிகவும் பத்திரமாக நடத்தி முடித்து விட்டார். Hallelujah. Hallelujah. Sometime when God is leading us through the darkness, ஆண்டவர் நம்மை இரவு நேரத்திலே இருட்டிலே நடத்தினால், when you don't know what is happening, என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரியாமல் இருக்கும், when you don't see any way before you, வழியே தெரியாது இல்லாத நிலை இருக்கும் பொழுது, when you look like you are a blind man groping in darkness, விழி இழந்த நிலையிலே இருட்டிலே குருடனை போல் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று இருந்தாலும் கூட, I tell you, you can start praising God. நீங்கள் அந்த நேரத்தில் தானே தேவனை துதிக்க முடியும். You can say, நீங்கள் சொல்லலாம், Lord, I thank you because you are leading me in the darkness. ஆண்டவரே நீர் இந்த இரவிலே கூட என்னை நடத்துகிறீரே என்று சொல்லி அவருக்கு I thank you because you are leading me like a blind man. இந்த இரவிலே நான் குருடனை போல் இருந்தாலும் நீர் என்னை பத்திரமாக கண்டிப்பாக நடத்தி விடுவீரே என்று உம்மை நான் துதிக்கிறேன். Because I know you are saving me from the impending danger. இதற்கு பின்பு மிகவும் சமீபத்தில் இருக்கிறதான மிக பயங்கரமான ஒரு பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்றி விடுகிறேன் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. கர்த்தர் நம்மை காப்பாற்றும்படியாக இரவிலே நம்மை நடத்துகிறார். ஆமென். Hallelujah. Hallelujah. Don't be afraid of this darkness. இரவை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம்.
I will tell you, the Lord will turn your darkness into light. உங்களுடைய இரவை வெளிச்சமாக்கக்கூடிய தெய்வம் நம்முடைய தெய்வம். One day you will turn back and thank God because you are woken up in the midnight and God made you to run away from this place. திரும்பி பார்க்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும் நமக்கு வந்த மிகப்பெரிய பிரச்சனை இருந்து கர்த்தர் எப்படி நம்மை தப்பிக்க வைத்தார் என்பதை நாம் பார்த்து ஆச்சரியப்படுவோம். இரவு நேரத்தில் ஆண்டவர் நடுராத்திரில எழுப்பி நம்மளை ஓடுன்னு சொன்னதை பெரிய தொந்தரவுன்னு நினைச்சோம் பாருங்க. தெரியாம சொல்லிட்டு, ஆண்டவரே என் ஜீவனையே நீர் காப்பாற்றினதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நிச்சயமா ஒரு நாள் கர்த்தரை துதிக்கிற ஒரு நேரம் வரும். ஆமென். அந்த நாள்ல அந்த நேரத்துல என்னை நடத்தின இருளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எனக்கு இருந்த இவ்வளவு பெரிய ஆபத்து எனக்கு தெரியாம நான் கிளம்பி போனேன். ஆனா எனக்கு தேவன் ஒரு பாதுகாப்பை வைத்திருந்தீர். எஸ். ஹல்லேலூயா. என் எதிரி என்னுடைய தீமையை திட்டமிடுவதற்கு முன்பதாகவே என்னை தேவன் இடத்தை மாற்றி தேவனை பத்திரமான இடத்துல வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. The enemy doesn't have to make the plans and make all the preparations. God knows beforehand. சத்ருவானவன் தன்னுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் ஆரம்பிக்கும் முன்னதாவே அவனுடைய திட்டங்கள் என்னவா இருக்க போகிறது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். Praise be to God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Why does God lead his people in the darkness? ஏன் தேவன் தன்னுடைய ஜனங்களை இருளிலே நடத்துகிறார்? Number 2. இரண்டாவதாக, The second aspect is இரண்டாவது பகுதி என்னவென்றால், in Exodus 14:20. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனத்திலே The Bible says, வேதம் சொல்கிறது, the pillar of cloud came between the camp of Egyptians and the camp of Israel, and it was a cloud and darkness to them, but it gave light to those people who were walking in the night. 20ஆம் வசனத்தை பாருங்கள். அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையும் இரா முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவர்கள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. Hallelujah. Hallelujah. Look at this. இதை பாருங்கள். Both of them are facing the night. இரண்டு பேருமே இரவை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Both of them are at the same time in the same night. சரியா அதே இடத்திலே அதே இரவிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். But for one person, ஒருவருக்கு that night is a night of confusion. அது மிகவும் குழப்பம் நிறைந்த ஒரு இரவாய் இருக்கிறது. They don't know where they are going, they don't know how to face it. அவர்களுக்கு தெரியவில்லை எந்த பக்கம் போகிறது என்பது தெரியவில்லை. They don't know how to turn this around. இதை எப்படி தங்களுக்கு சாதகமாக திருப்ப வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. But for the other person, ஆனால் மற்றவருக்கோ the Bible says it was bright as day. அது அவர்களுக்கு பட்ட பகல் வெளிச்சம் போல காணப்பட்டது. Praise be to God. ஆண்டவருக்கே மகிமை I உண்டாகட்டும். tell you, God can lead us in the night, giving perfect direction amidst a confusing night. குழப்பமான இரவிலே கூட ஒரு தெளிவான வழிநடத்தல் தேவன் மாத்திரமே கொடுக்க முடியும். God can give a perfect direction in a confusing night. குழப்பமான நேரத்திலே கூட சரியான திசையை காட்டக்கூடியவர் நம்முடைய தேவன். Why does God lead us in the night? ஏன் தேவன் நம்ம இரவு நேரத்திலே நடத்துகிறவராய் இருக்கிறார்? His light will shine on us and give us brightness. அவரே வெளிச்சமாய் இருந்து நமக்கு ஒளி கொடுப்பார். And the very light that brightens our life will confuse our enemy. நமக்கு வெளிச்சமாய் இருக்கக்கூடிய அந்த தெய்வமே மற்றவர்களுக்கு இருளாக இருந்து பயத்தை உண்டாக்குவார். Hallelujah. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த இருளை நடத்தினாலும் நம்முடைய குழப்பத்தை எல்லாம் விளக்குகிற ஒரு தேவன். ஒருவேளை இந்த ராத்திரியில் ரொம்ப குழம்பு போயிருக்கீங்களா? என்ன முடிவெடுக்கிறது, எந்த பக்கம் போகிறது, என்ன செய்கிறது தெரியல, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? என் இருளை வெளிச்சமாக்குற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த இருளை கண்டெல்லாம் பயப்படாதீங்க, மற்றவன் தான் பயப்படணுங்க. The other people have to be afraid of that darkness. மற்றவர்களுக்கு தான் இருள் என்றால் பயம். But there is a light who shines for us day and night. ஆனால் நமக்கோ இரவும் பகலும் என்று இல்லாமல் எப்பொழுதுமே ஒளியாய் இருக்கிற தெய்வன் நம்மோடு இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. If you look at the story of Joseph, யோசேப்பினுடைய சரித்திரத்தை நாம் பார்த்தால், the Bible says he was a righteous man. அவன் ஒரு நீதிமானாய் இருந்தான். Righteous man. மிக மிக நேர்மையான நீதிமானாக இருந்தான். And one day he found a girl to get married. He got engaged. அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் பண்ண நிச்சயித்திருந்தார்கள். And the news comes that the girl is already pregnant. ஆனால் அவருக்கோ அந்த திருமணம் ஆக வேண்டிய பெண் ஏற்கனவே கர்ப்பமாக இருக்கிறாள் என்று கேள்விப்பட்டார். And then he thinks now it's enough reason to throw her away. இது ஒரு காரணமே போதும் அவளை வேண்டாம் என்று தள்ளி விடுவதற்கு. Everybody will support him.
ஆனால் அவர் செய்வதை யாருமே சரியல்ல என்று சொல்ல மாட்டார்கள். Everybody will support him. எல்லோரும் அவருக்கு ஆதரவாக பேசுவார்கள். And everybody will help him. எல்லோரும் கூட உதவி செய்வார்கள். And everybody will say what you are doing is right. நீர் செய்வது கரெக்ட் சரிதான் என்று It's easy to make the decision. அதை ஒரு முடிவெடுப்பது தீர்மானம் எடுப்பது மிகவும் easy to take a call. உடனே தீர்மானம் எடுக்கிறது மிகவும் எளிதாக இருக்கும். But you know, this man is not making an instant decision. அவர் ஒரு உடனடி தீர்வை எடுக்கவே இல்லை. He is between thoughts. அவர் பல சிந்தனை பல எண்ணங்களுக்கு நடுவிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார். What if something happens to the girl if I take this decision? What if something will happen to that girl if I take that decision? நான் இந்த முடிவை எடுத்தால் அந்த பெண்ணுக்கு என்ன நடக்கும், அல்லது அந்த முடிவை எடுத்தால் இந்த பெண்ணுக்கு என்ன நடக்கக்கூடும் என்று சொல்லி அவர் அதே சிந்தனையில் இருந்தார். In two thoughts he is battling in his mind. அவருடைய மனதிற்குள்ளாக இரண்டு எண்ணங்கள் மோதிக்கொண்டு சிக்கலாக இருக்கும் பொழுது, and he is not sharing it with anybody. அதை அவர் யாரோடும் கூட பகிர்ந்து கொள்ள முடியாத There's a big confusion in his mind. அவருடைய மனதிலே மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. Let me tell you something. நான் உங்களுக்கு ஒரு சொல்லட்டும். When you make a decision to live a righteous life, you will have a lot of confusion. நீதிமானாய் வாழ வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்து விட்டால் கண்டிப்பாக பிரச்சனைகள் குழப்பங்கள் வரும். நிறைய குழப்பம் வரும். If you are unrighteous, ஆனால் அநீதிமானாய் வாழ வேண்டும் என்று ஒருவர் தீர்மானித்து விட்டால் you will have no confusion. ஒரு குழப்பமும் இருக்காது. What you think you will do. நினைச்சதை செஞ்சுட்டே போயிட்டே இருக்கலாம். அவன் மனசும் மாமிசமும் விரும்பினதை அவன் செய்வான், அவ்வளோ. யார்கிட்ட கேட்பா, யார் பேர் கேட்டால் அவனுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் ஒரு விசுவாசிக்கு பாருங்கள், ஒரு சின்ன தீர்மானம், ஆண்டவரே இது நல்லதா கெட்டதா, இது உங்களுடைய சித்தமா இல்லையா, இது ஒரு கேள்வியே போதும், ராத்திரி தூங்க விடாது நம்மளை. லார்ட், இஸ் இட் யோர் வில்? ஆண்டவரே உம்முடைய சித்தம் தானா? இஸ் இட் யோர் பிளான்? உம்முடைய திட்டம் தானா? Will I be accountable to you on the last day if I do this? கடைசி நாளில் நான் இது சம்பந்தமாக இடத்துல கணக்கு உபயோகிக்கணுமா? You have the vision of the judgment seat of Christ. உடனே நமக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு காட்சி தெரியும். ஆண்டவர் நியாயாசனத்திலே அமர்ந்திருப்பதாக. Lord, is it right or wrong? ஆண்டவரே இது சரியா தவறா? What should I say? நான் என்ன சொல்ல வேண்டும்? Holy Spirit, put the words in my mouth. பரிசுத்தாவினரே ஏற்ற வார்த்தைகளை உதட்டிலே போடுங்க. The unrighteous fellow will never pray prayers like this. இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை ஒரு நாளும் அநீதியாய் நடக்கிறவர்கள் செய்ய மாட்டார்கள். They will take decisions on the go. போற போக்கில் முடிவு எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. Whatever they feel at that moment, they will do it. மனசுல தோன்றது அவங்களுக்கு உணர்ச்சிக்கு ஏற்ப முடிவை எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. They will never consider the consequences. அதற்கு என்ன எதிர்விளைவு வரப்போகிறது என்பதை பற்றி அவர் கவலைப்படுவதே கிடையாது. Joseph, righteous man. ஆனால் யோசேப்போ நீதிமான். He is filled with confusion. அவனுக்கு மிகவும் குழப்பம் நிறைந்த மனநிலையிலே காணப்படுகிறான். His path becomes dark with confusion. அவனுடைய வழியே இருளாய் இருக்கிறது, போகும் வழி தெரியவில்லை. Lord, I don't know what to do. ஆண்டவரே நான் என்ன செய்வது எனக்கு தெரியவே இல்லையே. As he is thinking and contemplating in his mind, இதை மனதிலே போட்டு அவன் அசை போட்டுக் கொண்டே இருக்கும் பொழுது, நினைத்துக் கொண்டே இருக்கும் பொழுது, the Bible says the angel of the Lord came down. அந்த நேரத்தில் தான் ஒரு தேவதூதன் அவருக்கு முன்பாக வருகிறார். And he says, அவர் சொல்கிறார், Joseph, யோசேப்பே, don't be afraid to take Mary to be your wife. மரியாளை உனக்கு மனைவியாக ஏற்றுக்கொள்வதற்கு தயவு செய்து நீ தயங்கவே வேண்டாம். The child in her is bought by the Holy Spirit. அவளுடைய வயிற்றிலே இருக்கும் குழந்தை பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தி ஆனது என்று சொல்கிறார். When the dream was finished, அவருடைய கனவு கலைந்த உடனே all the confusion was gone. அவருடைய குழப்பம் எல்லாம் நீங்கிவிட்டது. In the morning, காலையிலே he is a very fresh man, clear headed. இப்பொழுது அவருடைய மனம் ஒரு தெளிவு அடைந்து விடுகிறது. No more fear, ஒரு பயம் இல்லை, no more trembling, குழப்பம் அல்லது நடுக்கம் இல்லை. and everything is sound and clear. எல்லாம் மிகவும் தெளிவாக இருக்கிறது. And then he goes and takes that girl to be his wife. அந்த மரியாளை தன் மனைவியாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். Maybe some of you is going through a very tremendous confusion in your family. ஒருவேளை இங்கே அமர்ந்திருப்பவர்கள் உங்களுடைய குடும்பத்திலே ஒரு குழப்பமான சூழ்நிலையை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். You don't know who to discuss this with, what decision to make, where to go, what to do. I don't know, brother, it's so confusing.
இந்த விஷயத்தை நான் யாரோடு பகிர்ந்து கொள்வது, யாருடைய ஆலோசனை பெறுவது, எப்படி எந்த பக்கம் போகிறது, என்ன முடிவெடுப்பது என்று முற்றிலும் தெரியாத ஒரு நிலையிலே நீங்கள் இருக்கலாம். The Lord knows you are very righteous. கர்த்தருக்கு நன்றாக தெரியும் நீங்கள் நீதியாய் நடக்கிறவர்கள். You love to fulfill the will of God. நீங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலே மிகவும் தீர்மானமாய் இருக்கிறீர்கள். But you are battling in a decision. ஆனால் உங்களுடைய தீர்மானம் எடுப்பதிலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. But our God is a God who removes all confusion. நம்முடைய தேவன் நம்முடைய குழப்பங்களை எல்லாவற்றையும் நீக்குகிறவர். Hallelujah. 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 Psalm 16:7. சங்கீதம் 16:7. I will bless the Lord who counsels me even at night when my thoughts trouble me. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். இந்த சிஎஸ்பி அப்படின்ற ஒரு ஒரு டிரான்ஸ்லேஷனில் அது ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. இட் சேஸ், I will bless the Lord who counsels me even at night when my thoughts are troubling me. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், அவர் இரவு நேரங்களிலேயும் என்னுடைய எண்ணங்களை வழி நடத்துகிறார். நான் ரொம்ப குழம்பி இருக்கும்போது கூட என்னை அழகாக வழி நடத்துகிறாரு. நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க குழப்பத்தில், ஆனால் கர்த்தர் அந்த நேரத்துலையும் வந்து வெளிச்சத்தை தருகிற தேவன். ஹல்லேலூயா. Psalm 119 verse 105. 119 சங்கீதம் 105 வசனம். This says, thy word is a lamp unto my feet and a light to my path. இந்த வசனம் சொல்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. When do we need a light? நமக்கு எப்பொழுது வெளிச்சம் தேவைப்படுகிறது? Only when there is darkness. இரவு இருக்கும் பொழுது தான் நமக்கு வெளிச்சம் தேவைப்படும். And the Lord says, my word is there and I will send it. Whenever you are in a dark situation, confusion, don't worry, I will send my word and give light. கர்த்தர் சொல்கிறார், அப்படி வெளிச்சம் தேவையான நேரத்திலே என்னுடைய வார்த்தை வசனமே உனக்கு வெளிச்சமாக தீபமாக வரும் என்று சொல்கிறார். He will speak to you at the right moment with the right word and clear your confusion. சரியான வார்த்தையை அனுப்பி நம்முடைய குழப்பத்தை தீர்க்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். Hallelujah. He knows every confusion you are going through. நாம் கடந்து வருகிறதான எல்லா குழப்பமான சூழ்நிலையும் அறிந்தவர் நம்முடைய தெய்வம். And he speaks and sends his word. அவர் பேசுகிற தெய்வம், அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிற தெய்வம். Hallelujah. Hallelujah. Many years ago, பல ஆண்டுகளுக்கு முன்பாக a family came and shared this testimony to me. ஒரு குடும்பம் என்னிடத்தில் வந்து இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். Once a husband and wife, they came from a different church and for the first time they came and attended this service. அவர்கள் முதல் முறையாக நம்முடைய சபைக்கு இங்கே வந்து அட்டெண்ட் பண்ணாங்க. They came and sat in the balcony. அவர்கள் மேலே இருக்கிற மாடியில் அமர்ந்திருந்தார்கள். On one side the husband, the other side the wife. ஒரு பக்கத்திலே கணவனும் மற்றொரு பக்கத்திலே மனைவியுமாக அமர்ந்திருந்தார்கள். And they were expecting my daddy to come and preach on that Sunday. அந்த குறிப்பிட்ட நாளிலே நமது மூத்த போதகர் பாஸ்டர் தாமஸ்ராஜ் ஐயா அவர்கள் வந்து பிரசங்கிக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். They never know about me. அவர்களுக்கு பாஸ்டர் கேப்ரியலை தெரியாது. And therefore that day it was my turn to preach. ஆனால் அது நான் பிரசங்கிக்கிற நாளாக இருந்தது. When I came and stood on stage, அங்கே வந்து நான் புல்பிட்டில் நின்ற பொழுது they were so disappointed. அவர்களுக்கு மிக மிக ஏமாற்றமாக தெரிந்தது. They were looking at one another. அவள் ஒருவரை மாறி மாறி பார்த்துக்கிட்டாங்க. And they were not happy. அவளுக்கு அது சந்தோஷமா இல்லை. They know only my daddy. அவளுக்கு மூத்த போதகர் தலைமை போதகர் மட்டும்தான் தெரியும். So they were talking in sign language to each other. ஒருத்தர் பார்த்து சமிக்கைகளை செய்து கொண்டார்கள். சைகையில பண்றாங்க. They're saying a little time we'll sit and then we'll go. கொஞ்ச நேரம் பார்ப்போம் அப்புறம் ஏஞ்சி போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. I didn't know about this. ஆனா என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. I began to preach the word. நான் பிரசங்கத்தை ஆரம்பித்து விட்டேன். The word of God was going on. தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு சென்று But கொண்டே இருந்தது. people came there with a complicated problem. ஆனால் அந்த நாளில் அவர்கள் வந்த பொழுது மிக மிக சிக்கலான ஒரு விஷயத்தோடு வந்து அமர்ந்திருந்தார்கள். And I was preaching the word of God. நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். I was going on one direction. நான் ஒரு திசையிலே அந்த பிரசங்கத்தை எடுத்து சென்று கொண்டிருக்கிறேன். Suddenly somewhere in one point I was led by the Spirit to mention one verse. ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் தானே பரிசுத்த ஆவியானவர் வேறு ஒரு வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தி ஒரு சிறிது மடைமாற்றம் செய்து விட்டார். And then the verse was children are a heritage of the Lord
and the fruit of the womb is his reward. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் ஈவு என்ற வசனத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். And I said that verse in passing. அதை அப்படியே போற போக்கில் நான் சொல்லிட்டு போயிட்டேன். And then I said, if children are a heritage from the Lord, then I said the verse in Isaiah, no weapon formed against you will prosper, no tongue that is raised against you shall stand. This is the heritage that God has given for his servants. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது, உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தரும் சுதந்திரம். I mentioned this verse and said, அந்த வசனத்தை நான் குறிப்பிட்டு சொன்னேன், if your child is the heritage of God, உங்களுடைய பிள்ளை தேவனுடைய சுதந்திரமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால், then no weapon formed against it shall prosper. நிச்சயமாக எந்த ஆயுதமும் உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படாது. I said this and I went into the sermon. இதை சொல்லிவிட்டு நான் மறுபடியும் பிரசங்கத்துக்குள்ளே வந்து விட்டேன். When this word came to them, அவர்களுக்கு இந்த வார்த்தை புறப்பட்டு சென்ற பொழுது, the husband was looking at the wife, the wife was looking at the husband. கணவன் மனைவியை பார்க்கிறார், மனைவி கணவனை பார்க்கிறார். Both of them were crying in tears. அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். Reason? ஏன்? That wife, she was carrying a child. அந்த பெண் அல்ல சகோதரி தன்னுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். But the doctors in a scan report they said, ஆனால் மருத்துவர்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு சொன்னார்கள், this child has some complications. இந்த குழந்தை ஒரு மருத்துவ சிக்கலிலே இருக்கிறது. And therefore this child will not have normal birth. இந்த குழந்தை ஒரு இயற்கையாக ஒரு சுகதேகியாக பிறக்காது என்று சொல்லிவிட்டார்கள். It may even die in birth. அந்த குழந்தை பிறக்கும் பொழுது இறக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். And therefore we highly recommend that you quickly do an abortion. இந்த பிள்ளையை கருச்சிதைவு செய்து எடுத்து விடுங்கள் என்று சொல்லி மருத்துவர்கள் ஆலோசனை சொல்லி இருக்கிறார்கள். And for 1 week they have been praying. ஒரு வாரம் இதற்காகத்தான் அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்திருக்கிறார்கள். Do I need to keep the baby or should I abort the baby? இந்த குழந்தையை அப்படியே வைத்து அப்படியே பெற்று விடலாமா அல்லது நடுவிலே இதை நாம் கருச்சிதைவு செய்து விடலாமா என்று சொல்லி அவர்கள் முடிவெடுக்க முடியாமல் இருந்திருக்கிறார்கள். And they came and sat here. அவர்கள் வந்து இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். When this word came to them, தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு அவர்களிடத்தில் வந்த பொழுது, no weapon formed against you shall prosper. உனக்கு விரோதமாக ஆயத்தப்படுத்தப்படும் ஒரு ஆயுதமும் வாய்க்காது என்று சொல்லி வசனம் வந்த உடனே They knew it was for them. அது நிச்சயமாக தங்களுக்கென்றே புறப்பட்டு வந்த வார்த்தை என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். The sermon was over. பிரசங்கம் முடிந்தது. They went home. அவர் வீட்டுக்கு சென்றார்கள். And they prayed. அவர்கள் ஜெபித்தார்கள். And they said, Lord, ஆண்டவரே, we have come with a problem. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையோடு வந்தோம். We were in a confusion. நாங்கள் குழப்பத்தில் தான் இருந்தோம். But your word has come to us. ஆனால் உம்முடைய வார்த்தை எங்களிடத்தில் வந்து விட்டது. And we believe in your word. நாங்கள் உம்முடைய வார்த்தையை நம்புகிறோம். We are not going to abort the baby. இந்த குழந்தையை கருச்சிதைவு செய்ய மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். We believe that you will heal. நீர் நிச்சயமாக இந்த குழந்தையை சுகப்படுத்துவீர். And we trust in you. உம்மை நாங்கள் பற்றிக்கொள்கிறோம், நம்புகிறோம். They did not go for an abortion. அவர்கள் கருச்சிதைவு செய்யவில்லை. After the due time, the baby was born. குறித்த காலத்திலே குழந்தை பிறந்தது. Healthy, beautiful girl. மிக மிக ஆரோக்கியமாக சுகதேகத்துடன் அழகான குழந்தை பிறந்தது. Now she is 4 years old. இப்பொழுது அந்த குழந்தைக்கு 4 வயது. She is still in our church. நம்முடைய சபையில் தான் அந்த குழந்தை வருகிறார், வந்து கொண்டிருக்கிறார். I never know about this family. இதை பற்றி, இந்த குடும்பத்தை பற்றி எனக்கு எந்த விதமான ஒரு தெரியாது. But the Lord sends a word and clears the confusion. கர்த்தரே அந்த வேளையில் ஒரு சரியான வார்த்தையை கொடுத்து அந்த குழப்பத்தை மாற்றினார். Hallelujah. Hallelujah. One more story. ஒரு சாட்சியை சொல்லட்டும். There was a couple who came to that particular Sunday morning. ஒரு குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமை ஒரு குறிப்பிட்ட தம்பதியினர் வந்திருந்தார்கள். They came to the second service. அவர்கள் இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருந்தார்கள். And I was preaching about how God has adopted us as his children. தேவன் நம்மை எப்படி சுவிகார புத்திரர்களாக அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி நான் பேசிக் கொண்டிருந்தேன். And then out of the blue, திடீரென்று எதேச்சையாக ஒரு I never shared it in the other services. நான் எந்த ஒரு ஆராதனையிலும் என்னுடைய பிரசங்கத்திலே நான் சொல்லாத ஒரு விஷயத்தை I said, you know what? We are all in a way adopted children for God. நான் சொன்னேன், நாம் எல்லோருமே ஒரு விதத்தில் பார்த்தால் தேவனுக்கு சுவிகார புத்திரர்களாய் இருக்கிறோம் என்று சொன்னேன். அதாவது தத்து எடுத்த பிள்ளைங்க. தத்தெடுத்து நம்மெல்லாம் காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம்,
ஆண்டவர் நம்மளை தத்து எடுத்துருக்காரு, நம்மலாம் அடாப்டட் சில்ட்ரன் பைபிள் சொல்லுது. And then I said, therefore adopting a child is not sin. ஆகவே தான் நான் சொல்கிறேன், நாம் ஒரு குழந்தையை தத்தெடுத்துக் கொள்வதில் தவறில்லை என்று சொன்னேன். It is we are all, God is our adopted father and therefore we can also have adopted children in our house. பரம பிதாவாகிய ஆண்டவர் நம்மை எல்லாம் தத்தெடுத்திருக்கிறபடியால் இன்னொரு குழந்தையை தத்தெடுப்பதில் எந்த தவறுமே இல்லை என்று நான் சொன்னேன். If God leads you, you can go ahead and feel guilt free to adopt a child. ஒரு குழந்தையை நீங்க தத்தெடுக்கணும் அப்படி நினைச்சிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை வழி நடத்தினால் அதை செய்யுங்கள் என்று சொன்னேன். That day that family came with the same prayer and said, Lord, if you speak to us today, we will go ahead with this decision. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு சரியாக தெளிவாக குறிப்பிட்டு இந்த காரியத்தை குறித்து எங்களுக்கு நீங்கள் பேசிட்டீங்கன்னா நாங்கள் செய்து விடுவோம் என்று சொல்லி தத்தெடுப்போம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் வந்திருந்திருக்கிறார்கள். Immediately applied for adoption. அந்த வசனத்தை கேட்ட பின்பு அவர்கள் உடனே தத்தெடுப்பதற்கான முறைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டார்கள். Very soon a baby was there. சீக்கிரமாக அவர்களுக்கு ஒரு குழந்தை கிடைத்தது. Today the girl is in second standard. அந்த குழந்தை இப்பொழுது 2ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறது. நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்முடைய குழப்பத்தை தேவன் அறிந்து நம்முடைய இருளிலே அவர் வார்த்தை அனுப்பி நம்மை தெளிவிக்கிற தேவன். எஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. I can tell you hundreds and hundreds of stories. இதை போன்ற நூற்றுக்கணக்கான சாட்சிகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். God is a great God. நம்முடைய ஆண்டவர் மிகப்பெரியவர். He will lead his people even through the darkness. அவரால் இரவின் இருட்டின் வழியை அவரை நடத்த முடியும். Prompt deliverance from crisis in the darkness. மிகவும் இருளான நேரத்திலே மிக சரியான துல்லியமான ஒரு விடுதலையை அவர் கட்டளையிட முடியும், வழிநடத்தலை கொடுக்க முடியும். He gives perfect direction amidst the confusion of darkness. இருளின் குழப்பத்தின் நடுவிலே சரியான திசை காட்டக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். Praise be to God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். I alone will lead them. நானே அவர்களை நடத்துவேன் என்று சொல்றார். First, முதலாவதாக he leads us through the darkness. நம்மை இருளின் வழியாக நடத்துவார். Number 2, இரண்டாவதாக Psalm 106 and verse 9. 106ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். He rebuked the Red Sea and it dried up. He led them through the depths as through a desert. அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல் அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். Number 2, இரண்டாவதாக he leads his people through the depths. அவருடைய பிள்ளைகளை, ஜனத்தை அவர் ஆழங்களினுடைய நடத்தி செல்கிறார். Praise be to God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். So many times we don't like the word depths. நமக்கு ஆழம் பள்ளம்னாலே பிடிக்காது. We always like heights. எப்பவுமே உயர்வுகளை மட்டுமே நாம் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். The Lord will make my feet stand on high places. என்னுடைய கால்களை தேவன் உயர் ஸ்தலங்களிலே நிறுத்துவார் என்று சொல்வோம். The Lord will always make me to walk on the mountains. மலைகளின் மீது, சிகரங்களின் மீது என்னை நடக்கச் செய்வார் என்றெல்லாம் சொல்ல விருப்பப்படுவோம். He keeps my foot on the rock. கன்மலையின் மேல் என் கால்களை உறுதிப்படுத்துவார் என்று சொல்வோம். நமக்கு பிடிச்ச சரணம், பிடிச்ச பாட்டெல்லாம் பாருங்க. என்னை உயர்த்துவார், கண்மலையின் மேல் நிறுத்துவார்னு. அப்பா என்ன சந்தோஷம்ப்பா, கர்த்தர் உயர்த்த போறாரு, கர்த்தர் தான் வழி நடத்த போறாரு. We always think heights alone God has prepared. நமக்கு எப்பயுமே உயர்ந்த இடத்தை மட்டுமே ஆண்டவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார் என்று விரும்புகிறவர்கள், நம்புகிறவர்கள். The Bible says, ஆனால் வேதம் சொல்கிறது, he led the Israelites through the depths. தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலை அவர் ஆழங்களினுடைய நடத்தி சென்றார் என்று பார்க்கிறோம். Through the low seasons of life. வாழ்க்கையினுடைய மிக மிக தாழ்ந்த நிலைகளிலேயும் கூட நம்மை நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். Sometimes when we go low in life, வாழ்க்கையிலே மிகவும் ஒரு தாழ்ந்த நிலைக்குள் நாம் கடந்து செல்லும் பொழுது, when we go through embarrassment, shame, loneliness, failure, loss, we think something is wrong. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு மிகவும் துக்கமடைந்து தோல்வி தோல்வி என்றே நம்முடைய வாழ்க்கையை அமைந்து விடும் பொழுது நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத நிலை. We think God is not leading us. இது தேவன் நடத்துகிற விதமாக தெரியவில்லை என்று நாம் சொல்வோம். But in the path of Israelites, God also led them through the depths. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயணத்திலே ஆழத்திலே கூட அவர்களை நடத்தியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். Why? ஏன்? Why did God lead them there? ஏன் ஆண்டவர் அவர்களை அப்படி நடத்தினார்? 2 reasons. 2 காரணங்கள். Number 1,
முதலாவது, to give them a safe passage to the other side. அந்த அதை கடந்து அவர்கள் போவதற்கான ஒரு பாதுகாப்பான வழியை உண்டாக்குவதற்காக அப்படி செய்தார். To give them a safe passage. ஒரு பாதுகாப்பான ஒரு வழி அல்லது பாதையை அமைத்து தருவதற்காக. Number 2, இரண்டாவதாக, to show them in the light of a stark peculiarity. நாம் ஒரு விசேஷித்தவர்கள், மற்றவர்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவர்கள் என்பதை காண்பிக்கிறதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மளை ஆழங்களில் 2 காரணம் சொன்னேன். முதலாவது, பத்திரமா ஆபத்து இல்லாமல் நம்ம பயணிக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மை ஆழங்களில் பயணிக்க வைக்கிறாரு. 2வது, மற்ற ஜனங்களை விட்டு நம்மளை பார்க்கும்போது நம்ம எவ்வளோ வித்தியாசமானவர்கள் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தேவன் என்ன செய்கிறார்னா ஆழங்களில் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. When I explain you will understand. இதை நான் உங்களுக்கு விளக்கி சொன்னால் புரிந்து கொள்ளும். Number 1, முதலாவதாக Exodus 14:29. யாத்திராகமம் 14:29. The Israelites walked through the sea as on dry ground, with the waters like a wall to them on their right and their left. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. Listen, கவனிங்கள். what is the difference? இதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? What is the truth in this? இதில் இருக்கக்கூடிய சத்தியம் என்ன? The Lord is leading people to a lower level that they have to cross. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை மிகவும் ஒரு தாழ்ந்த நிலையிலே, பள்ளமான நிலையிலே கடந்து போக வேண்டும் என்று ஆண்டவர் அப்படி நடத்துகிற வழக்கம் உண்டு. Why? ஏன்? Because both sides, the Bible says, the water stood like a wall. இரண்டு பக்கமும் சமுத்திரத்தின் ஜலம் தானே அங்கே சுவரை போல, மதில் சுவரை போல எழும்பி அவர்களுக்கு காணப்பட்டது. Sometimes God leads us in low places so we can have a safe passage without the intrusion of our enemies. அதாவது பக்க வழியாக சத்துருக்கள் வந்து விடாதபடிக்கு இரண்டு பக்கத்திலும் ஒரு மதிலை அவர் எழுப்பி நமக்கு ஒரு பாதுகாப்பான பாதையை அமைக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அப்படி நடத்துகிறார். Usually when an enemy is pursuing an army and chasing them, பொதுவாக நீங்க போர் தந்திரங்களை பார்க்கும் பொழுது ஒரு சத்ருவானவன் துரத்தும் பொழுது what he will do is they will divide into 2 companies. அவர்கள் இரண்டு ஆர்மியாக பிரிந்து and they will cover the entire army and overtake them. அவர்கள் அப்படியே இரண்டு பக்கத்திலிருந்தும் சுற்றி வளைத்து பிடிப்பார்கள். And that's how they will attack the army when they chase from behind. அப்படித்தான் அவர்கள் தாக்குதலை நடத்துவார்கள். Now what God did was, கர்த்தர் என்ன செய்தார் என்றால், he took them under, அவர்களை அப்படியே பள்ளத்திலே ஆழத்திலே நடத்தி and brought 2 walls around them which is but water. அவர்களுக்கு பக்கத்திலே மிகவும் பாதுகாப்பை அளிக்கக்கூடிய அரணாக தண்ணீரை, சமுத்திர ஜலத்தை அவர் வைத்து விட்டார். And now the Egyptians could not go sideways and attack them and cover them. இப்பொழுது எகிப்தியர்களால் பக்க வழியாய் வந்து அவர்களை சுற்றி வளைக்க முடியவில்லை. They never knew why this wall was standing in front of them and why they were going down. அவர்களுக்கு தெரியவில்லை ஏன் இப்படி 2 சுவர் இருக்கிறது, நாம் ஏன் இதன் வழியாகத்தான் நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது. Why are we going down? ஏன் கீழே போக வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருந்தது? Imagine how the children would have feared when they saw the waters like that and they had to walk into the water. தண்ணீர் மிக உயரமாக அரண் போல் நிற்கும் பொழுது குழந்தைகள் எல்லாம் பயந்திருப்பார்கள். And the animals would not have been free to come inside. அங்கே கால்நடைகள் எல்லாம் அந்த உள்ளே வருவதற்கே பயந்திருக்கும். And they would have had a tough time to cross that. அதை கடந்து போவதற்கு மிக மிக கடினமாக அவர்களுக்கு காணப்பட்டிருக்கும். It is so nice to see this in the 10 commandments sitting in a sofa. இது ஒரு 10 கட்டளை என்ற படம் வந்த பொழுது 10 commandments படத்தை பார்ப்பதற்கு வீட்ல சோஃபால உட்கார்ந்து பார்க்கிறது ரொம்ப நல்ல ஈஸியா. அப்படியே கடல் பொளக்கறத பார்க்கும்போது ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நம்மள நடக்க விட்டா தெரியும் எத்தனை பேர் உள்ள போவோம் ஓடிட்டு. இத பொளக்கறத பார்த்து நம்ம பிளந்து இப்படி ஓடிடுவோம். We will not dare to get inside. அப்படிப்பட்ட ஒரு பள்ளமான பகுதிக்கு நம்ம போக விரும்ப மாட்டோம். But God had a plan and turned that depth into a safe passage for his people. ஆனால் அந்த பள்ளத்தை தான் ஒரு பாதுகாப்பான பாதையாக தேவன் அமைத்து கொடுத்தார். Hallelujah. Hallelujah. So the enemy could not come close to them. அங்கே சத்ருவால் அவர்களுக்கு நெருங்கவே முடியாமல் செய்து விட்டார். சில வேளையில கர்த்தர் என்ன பண்றாரு வாழ்க்கையில பாருங்க, இந்த தாழ்வை நம்மகிட்ட கொண்டு வரும்போது தான் அந்த சத்ரு பக்கத்தில் வரமாட்டான் பாருங்க.
அவன்கிட்ட நம்மளை காப்பாற்றுறக்குனே சில தடவை கடவுள் நமக்கு ஃபெயிலியர்ஸ்லாம் கொடுப்பாரு. ஓ க்ளோரி. நமக்கு வெற்றி இருந்தால் எல்லாம் சேர்ந்துருவாங்க கூட, கொண்டாடுறதுக்கு எல்லாம் வந்துடுவான் பாருங்க. இந்த தாழ்வு நேரத்தில் தெரிஞ்சவங்க கூட தெரியாத மாதிரி போயிட்டே இருப்பான். சில வேளையில் கர்த்தர் அவங்கள நம்மளை நெருங்க விடாமல் இருக்கிறதுக்குன்னே அப்படியே தாழ்வாக இறக்கி பாதுகாத்து அந்த பக்கம் கொண்டு போயிடுவார். சில பேரோட லைஃப் நான் பார்த்துருக்கேன். அவங்க லைஃப்பில் அந்த சீசனில், அந்த பர்டிகுலர் சீசனில் அவங்க கண்டு எடுத்த அந்த தோல்விகள் தான் அவங்கள பத்திரமா பாதுகாத்து ரட்சித்து அந்த பக்கம் கொண்டு போயிடுது. அல்லேலூயா. அல்லது அவங்க ரட்சிப்பை இழந்திருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத அட்டாக்ஸ் அவங்க லைஃப்பில் வராமல் இருந்த காரணம் என்னென்னா, இவனே குழியில் போகிறான், இவன் கூட எதுக்கு போவானே. நிறைய பேர் ஒதுங்கி நின்ற காரணம் கர்த்தர் நம்மை தாழ்வில் இறக்குனது. நம்ம அந்த பக்கம் போய் சேர்ந்ததுக்கு தான் தெரியும், ஆண்டவரே இந்த தாழ்வை கொண்டு வந்ததுக்காக நன்றி அப்பா, இத்தனை பேரை என்கிட்ட பிரித்ததுக்காக ரொம்ப நன்றி, இத்தனை பேர் என் கூட வராமல் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி, நான் ரொம்ப சக்ஸஸ்லேயே போயிருந்தேன்னா அத்தனை பேர் என் கூட இருந்திருப்பாங்க, ரொம்ப நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஃபார் ஆல் த வேல்யூஸ் இன் மை லைஃப். ஐ தேங்க்யூ ஃபார் த டெப்த்ஸ், ஐ தேங்க்யூ ஃபார் த லோ டைட்ஸ் இன் மை லைஃப். இப்படியெல்லாம் என்னை தாழ்த்தி அவமானப்படுத்தி வெறுமையாக்கி நீ நிந்தையை கொடுத்து என்னை அப்படியே தனியாக நடத்தி போனதுக்காக ரொம்ப நன்றி ஆண்டவரே. என்னை பாதுகாத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சேஃப் பேசேஜ். அதே ஒரு நமக்கு கிடைத்தது ஒரு பாதுகாப்பான ஒரு வழி. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக, why this low tide? ஏன் இப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த நிலை? On one hand, the Lord made the Israelites reach their destiny, the other shore, without interference. அந்த கடலினுடைய மறுபக்கத்தை அவர்கள் அடைவதற்கு எந்தவித தடையும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பான பாதையை உருவாக்கி கொடுத்து விட்டார். On the same note, அதே வேளையிலே something else was happening. வேறொரு காரியமும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. God used the same depth to prove how the Israelites were so different and special when compared with the other people who went through the same path. அதே வழியிலே, அதே தாழ்ந்த நிலையிலே எகிப்தியர்கள் கடந்து வரும்பொழுது அவர்களுக்கு நடந்த விஷயம் வித்தியாசத்தை காட்டுகிறது. அப்போ தான் இஸ்ரவேலர் புரிந்து கொண்டாங்க, நமக்கும் அவங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இதே பாதையில் தான் நம்ம வந்தோம், ஆனால் அவனும் அதே பாதையில் வரும்போது அவன் அழிஞ்சு போயிட்டானே, கர்த்தரனை ஜீவனோடு பாதுகாத்தேன். ஹல்லேலூயா. I tell you, this is real in many people's life. பலருடைய வாழ்க்கையிலே இது நிச்சயமாய் நடக்கிற ஒரு விஷயம். If you look at your own life story, நம்முடைய சொந்த கதைகளை நாம் பார்த்தால், there are so many points in your life where you can say, where you can recall, brother, this season in my life was the worst, was the lowest, was the most terrible season of my life. திரும்பி பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த சில சம்பவங்கள், நிகழ்வுகள் உண்மையிலே மிக மிக கடினமான பாதை என்று சொல்லி நாம் சொல்லக்கூடிய இருக்கும். தாழ்வான, அவமானத்தின், நிந்தையின், ரொம்ப சிறுமையின் பாதை. அதை பார்க்கும்போது அதெல்லாம் கடந்து வந்துட்டோம், நமக்கு தெரியல. ஆனால் the moment you see your friends who don't know the Lord, who went through the same problem you went through, you'll be surprised to see that they did not survive the problem. நாம் கடந்து சென்ற அதே பாதையிலே அதே நிகழ்வுகள் மற்ற நம்முடைய நண்பர்கள் விஷயத்திலே பார்க்கும் பொழுது அது அவர்களுக்கு தப்பிக்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு முடிவை உண்டாக்கி இருக்கும். And then you will know, அப்படி நாம் தெரிந்து கொள்வோம், Lord, thank you because you took me so down but you made me survive. ஆண்டவரே, இவ்வளவு தாழ்ந்த நிலையிலே என்னை நீர் கொண்டு போயிருந்தாலும் அதிலிருந்து நான் தப்பி பிழைத்து வெளியே வருவதற்கு நீர் உதவி செய்தீரே என்று நாம் சொல்வோம். I tell you, that's a real miracle. இது உண்மையிலே ஒரு பெரிய அற்புதம். If the unbelievers, the people who don't know God, without God's presence, would have endured the problems you had gone through, they would not be alive as you are today. நாம் கடந்து சென்ற அதே பாதையிலே, அதே கஷ்டமான தாழ்வான நிலையிலே நம்முடைய சத்துருக்கள் கடந்து சென்றிருப்பார்கள், நிச்சயமாக அவர்கள் தப்பித்திருக்கவே முடியாது, அவர்களுக்கு அழிவைத்தான் அது தந்திருக்கும். But God has been so good to us. ஆனால் ஆண்டவர் நமக்கு மிகவும் நல்லவராக இருக்கிறார். Whenever you read the newspaper, நாம் பத்திரிகைகளை தினசரியை பார்க்கும் பொழுது, when you hear a story, நாம் ஒரு கதையை நாம் படிக்கும் பொழுது, and you see how it ended in tragedy, அந்த செய்திகள் எல்லாம் எப்படி ஒரு பயங்கரமான அழிவிலே முடிகிறது என்பதை நாம் பார்த்தோம். how people were depressed, மக்கள் எப்படி வாழ்க்கையிலே
மனம் சோர்ந்து சஞ்சலித்து போயிருக்கிறாள். How people just broke off. அவர்கள் வாழ்க்கையை உடைந்த நிலையை நாம் பார்ப்போம். You will say, Lord, I also went through the same valley. இதே மாதிரி பிரச்சனை எனக்கும் வந்தது ஆண்டவரே. But thank God I am not depressed. ஆனால் நான் அப்படி மனசோர்வடைந்து போகவில்லை. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். Jesus. Hallelujah. Hallelujah. ஒருவேளை அவங்கள போல உங்கள்கிட்ட ரதம் இல்லை, குதிரை இல்லை, படிப்பு இல்லை, சாமர்த்தியம் இல்லை, பணம் இல்லை, சேனைகள் இல்லை, ஆனால் ஒன்றுமே இல்லாமல் கர்த்தர் நம்மை உயிரோடு காப்பாற்றி வச்சு, நம்மளை விட படித்தவங்க, நம்மளை விட பெரிய புத்திமான்கள், புத்திசாலிகள்லாம் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள் அப்படியே அமிழ்ந்துருக்குறாங்க. சக்கரெல்லாம் கழண்டு போயிருக்கு அவங்களுக்கு. அதே பாதை தான், அதே பாதை. அந்த நேரம் நம்ம பார்க்கும்போது சொல்லுவோம், ஆண்டவரே இதே நிலையில் நான் இருந்தேன், ஆனால் இன்றைக்கு நான் நல்ல புத்தியோடு உட்காந்துருக்கேன், அதுவே பெரிய கிருபை. அதே நிலைக்கு நான் போனேன், அதே பாதை, அதே தாழ்வு, அதே வேதனை, அவமானம் எல்லாம் சகிச்சேன். ஆனால் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறது உடைய கிருபாப்பா. உண்மையா? இதே வேதனையில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தரை பார்த்தேன். அவங்க கிட்டத்தட்ட பைத்தியமாக சுற்றிட்டு இருக்காங்க, ஆனால் நான் சுய புத்தியோடு சுற்றிட்டு இருக்கேன். ஆண்டவரே இதெல்லாம் உடைய கிருபை. இந்த அடிக்ஷனில் அதே ஆள் என் வயசில் மாட்டினான், நான் பிழைச்சி வெளியே வந்திருக்கேன், அவனும் அழிஞ்சு போயிட்டான். இதெல்லாம் உடைய கிருபை தான் ஆண்டவரே. எனக்கு அவங்கள போல ரதங்கள் இல்லாமலும் குதிரைகள் இல்லாமல் இருந்தாலும், ரதங்கள் கைவிட்டாலும் குதிரை கைவிட்டாலும், என்னை கரம் பிடித்த ஒரு கரம் என்னோடு வந்தது. உண்மையாக சொல்கிறேன், சில பேர் இங்கே சில உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில போராட்டங்கள், வேதனைகள், தாழ்வுகள், கண்ணீர், வறுமை, தனிமை, கொடுமைகள் எல்லாம் திரும்பி பார்க்கும்போது, ஆண்டவரே நான் எப்படி தான் இன்னும் உயிரோடு இருக்கேன் எனக்கே தெரியல. இந்த சம்பவம் வேறு யாருக்கு நடந்திருந்தா இன்னைக்கு அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க, இன்னைக்கு அவங்க வாழ மாட்டாங்க. ஆனால் என்னை காத்தீரே உமக்கு நன்றி. எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் நம்மை காத்தீரே, என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக காத்தீரே, என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர், என்னையும் உமக்காக எடுத்தீர், என்னையும் உமக்காக கொடுத்தீர், உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் தீயோ நம்புகள், தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை. துதியே துதியே துதித்திடுவே. தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை. துதியே துதியே துதித்திடுவே. தேவே நீ உன்னத
ஹalleluya. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் நம்முடைய ஆண்டவர், எவ்வளவு நல்லவர். என்னை ஜீவனோடு காத்தார், என்னை உயிரோடு காப்பாற்றினார். சில பேர் இத்தனை வருஷம் அப்படியே நடந்து வந்துட்டு இந்த நிலையில் நின்றுட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, ஆண்டவரே இதெல்லாம் உண்மையாக தான் நான் பார்க்குறேனா, நிஜமாக தான் நான் உயிரோடு இருக்கேனா, இந்த காட்சியெல்லாம் நான் என் கண்ணால் பார்க்குறேன், அதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல ஆண்டவர். இப்படி நடக்கும், இப்படி முடியும், இப்படி இந்த காரியம் திரும்பவும் நான் நினச்சே பார்க்கல. இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் தேவனே என்னை நீ தூக்கினீரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. அந்த ஆழத்துக்கு போகும்போது தாங்க தெரியும், அந்த ஆழத்தை முடிச்சுட்டு வெளியே வந்து என்ன நம்மளை விட கெட்டிக்காரெல்லாம் சக்கரம் கழண்டு உட்காந்துருக்கான். பெரிய யுத்த குதிரையெல்லாம் வச்சுட்டு அப்படியே பணமாக மேந்துக்கிட்டு இருக்கான். ஆண்டவரே என்னை காத்தீரே அப்பா, இந்த கடல் என் மேலே விழாம என்னை பாதுகாத்தீரே, ஹல்லேலூயா. நான் மடிந்து போகாமல் என்னை பாதுகாத்தீரே, ஹல்லேலூயா. தண்ணீர்கள் என் தலையின் மேலே புரண்டது, ஆனால் அது அணுகாமல் பாதுகாத்தீரே, என்னை ஜீவனோடு பாதுகாத்தீரே ராஜா, உமக்கு நன்றி. கர்த்தர் நல்லவர். He led them through darkness. அவர் இருளின் வழியாகவும் அவர்களை நடத்தினார். He led them through the depths. அவர் ஆழங்களினூடும் நடத்தினார். How did he lead them? அவர் எப்படியாக அவர்களை நடத்தினார்? The last one, கடைசி குறிப்பு Deuteronomy 2:7. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். The Bible says, வேதம் He watched over your journey through this immense wilderness. இந்த பெரிய வனாந்தர வழியாக நீ நடந்து வருகிறதை அறிவார். The third way that God led his Israelites was the way of the desert. மூன்றாவது வழி எப்படி தேவன் நடத்துகிறார் என்றால் வனாந்தர வழியாய் நடத்துகிறார். Deuteronomy 32:10 says, உபாகமம் 32:10 சொல்கிறது, the desert is desolate, barren, howling wilderness. அது பாழான நிலம், அது ஊளையிடும் வெறுமையான அவாந்தர வழி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. And then if you read Deuteronomy 8:15, அது உபாகமம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டால், the Bible says that wilderness was great, terrible, with poisonous snakes and scorpions, a thirsty land where there was no water. அந்த வனாந்தரம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் நிறைந்ததாகவும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமான பயங்கரமான பெரிய வனாந்தரம் என்று அழைக்கப்படுகிறது. Terrible wilderness. மிகவும் பயங்கரமான ஒரு வனாந்தரம். But God led his people through the desert. அப்படிப்பட்ட வனாந்தரத்தின் ஊடேதான் தேவன் தன்னுடைய ஜனங்களை நடத்தி வந்தார். Nobody likes to walk in a desert. யாருக்குமே வனாந்தர வழியாய் நடப்பதற்கு விருப்பமே இருக்காது. Nobody loves to settle in a desert. ஒரு வனாந்தரத்திலே குடியமர்வதற்கு யாருமே விரும்ப மாட்டார்கள். I don't know how many of you have ever walked in a desert. உங்களுக்கு வனாந்தர வழியாய் நடந்த அனுபவம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. I have had a little experience. எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கிறது. The experience was, அந்த அனுபவம் என்னவென்றால், when I went to Dubai, நான் துபாய் தேசத்துக்கு சென்றிருந்த பொழுது my cousin took me in the midst of a desert. என்னுடைய உறவினர் என்னை ஒரு வனாந்தர வழியாய் நடத்தி சென்றார். And then I had a desire to just walk in the desert and see. அந்த வனாந்தரத்தில் நடந்து அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நடக்க ஆரம்பித்தேன். And then we stopped the car. நாங்கள் காரை நிறுத்தினோம். And I got out. வெளியே வந்தோம். And walked in the desert for 10 steps and then came back to the car. காரை விட்டு வெளியே வந்து 10 அடி தான் வச்சோம். அதுக்கப்புறம் திரும்பி நேர காருக்குள்ளே வந்துட்டோம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. And then imagine if somebody says there is scorpions and serpents. யாராவது மாத்திரம் அங்கே பயங்கரமான தேள்களும் கொள்ளிவாய் சர்ப்பங்களும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, we would have never got down from the car. காரை விட்டு காலை கீழே வச்சிருக்க மாட்டோம். Why? ஏன்? Who wants to take the risk? எதுக்கு பிரச்சனை? It's very tough to walk in a desert. மிக மிக கடினமானது வனாந்தர வழியாக நடப்பதே மிகவும் கஷ்டம். But the Lord says he led them through the desert. ஆனால் தேவன் அவர்களை வனாந்தர வழியாய் நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். Why? ஏன்? For 2 reasons. 2 காரணம். First, முதலாவதாக to facilitate his purpose in their life. அவர்களுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய மேலான நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக. To facilitate his purpose in their life. அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக. Number 2, இரண்டாவதாக to feed them
so that they can become prosperous. அவர்களை நன்றாக போஷித்து பிற்காலத்திலே செழிப்பாக அவர்கள் காணப்படுவதற்காக, To feed them for prosperity. அவர்களை செழிப்படைவதற்காக போஷிக்க. So let me tell you these two things. இந்த இரண்டு விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லட்டும். Deuteronomy 8:2. Deuteronomy 8. 8ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம். There the Lord says, remember that the Lord your God led you on the entire journey these 40 years in the wilderness, so he might humble you and test you to know what is in your heart, whether or not you would keep his commands. 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் உபாகமம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. Why did he lead them there? ஏன் அவர்களை அந்த வழியாக நடத்தினார்? Firstly, the Lord says, முதலாவது கர்த்தர் சொல்கிறார், to test whether you will fulfill his commands. நீ அவருடைய கட்டளைகளை, தேவன் தம்முடைய கட்டளைகளை நாம் பின்பற்றுவோமா மாட்டோமா என்பதை அறிவதற்காக. Now what was God's command? ஆண்டவருடைய கட்டளை என்ன? Through the prophet Moses, God spoke to the Pharaoh and said, the Lord commands that you will let his people go, that they may serve the Lord in the wilderness. அந்த கட்டளை என்னவென்றால், மோசே பார்வோனை பார்த்து சொல்கிறார், நீர் இந்த ஜனங்களை கண்டிப்பாய் அனுப்பி விடவே வேண்டும், ஏனென்றால் அவர்கள் அங்கே சென்று தங்களுக்கு தேவன் காண்பிக்கிற இடத்திலே அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக. That is God's command. அதுதான் தேவனுடைய கட்டளை. But the man says, who is this God? I don't know who he is. பார்வனுக்கு யார் இந்த கடவுள் என்று தெரியவில்லை. And he says, I will not obey. அந்த அப்படிப்பட்ட கடவுளுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. But then God ensured that he obeyed the command. ஆனால் தேவன் அவன் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியும்படியாக வைத்தார். And when he gave his commandments to his people, the 10 commandments, தன் ஜனங்களுக்கு அவர் 10 கட்டளைகளை கொடுத்த பொழுது, the first commandments were talking about that they should serve the Lord and no other gods with all their heart, with all their soul, with their strength and might. முதல் கட்டளையே அவர்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை மட்டுமே முழு இதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து பணிந்து கொள்ள வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்பது. They should not serve any other god. வேறு எந்த தெய்வத்தையும் சேவிக்க கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறார். Among the every command, the first command was to keep God first in their life and worship him. எல்லா கட்டளைகளும் முத்தாய்ப்பாக முதன்மையாக சொல்லப்படுகிற கட்டளை என்னவென்றால், தேவன் ஒருவரே தங்கள் வாழ்க்கையினுடைய மையமாகவும் உயர்வாகவும் நினைக்க வேண்டும். And they should worship him. அவரை தொழுது கொள்ள வேண்டும். This people have I chosen for myself, that they will declare my praises. இந்த ஜனங்கள் தான் என் துதியை சொல்லி வர வேண்டும் என்றும் அவர்களை நியமித்திருக்கிறார். And therefore their first important duty was to worship God. அவர்களுடைய முதல் கடமையே ஆண்டவரை ஆராதிப்பது, தொழுது கொள்வது. The reason why God brought them out of Egypt was not to give them land or property or milk and honey and houses and gardens. They are all secondary. எகிப்தை விட்டு கொண்டு வந்ததே ஏதோ அவர்களுக்கு ஒரு செழிப்பான தேசத்தை தர வேண்டும், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே அவர்கள் கனிகளை புசித்து பயிர்களை எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்பது இரண்டாவது பட்சம்தான். They already had good food in Egypt. அவர்களுக்கு ஏற்கனவே எகிப்திலே நல்ல சாப்பாடு இருந்தது. They had very good place to stay in Egypt. அவர்கள் தங்கி இருப்பதற்கு ஒரு நல்ல இடம் கூட எகிப்திலே கிடைத்தது. See, the only problem was the slavery. ஆனால் அவர்களை அடிமைப்படுத்திய ஒன்றுதான் அவர்களுக்கு கடினமாக இருந்தது. But God said, I'm going to take you out and I want you to worship me. நான் உங்களை வெளியே கொண்டு போய் என்னை நீங்கள் ஆராதிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் தேவன் அவர்களிடத்தில் எதிர்பார்த்தது. You are in the place of idolatry. நீங்கள் விக்கிரக ஆராதனை நிறைந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். And I'm going to release you so you will worship me. உங்களை நான் விடுவிப்பதே என்னை நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக. So what he did was, அதற்காக என்ன செய்தார்? he did not take them immediately into the promised land. அவர்களை உடனடியாகவே அவருடைய வாக்குத்தத்தம் பண்ணின இடத்திற்கு அவர் கொண்டு செல்லவில்லை. And give them milk and honey and food and places and houses and gardens. உடனே அவர்களுக்கு தோட்டங்களையும் வீடுகளையும் எல்லா விதமான வசதிகளையும் தேனையும் பாலையும் தரவில்லை. 40 years he made them roam in the desert. 40 வருடங்களும் அவர்கள் வனாந்தரத்திலே சுற்றி திரிய பண்ணினார். No gardens there. அங்கே தோட்டங்கள் இல்லை. No houses, only tents. வீடுகள் இல்லை, கூடாரங்கள் மட்டும்தான். And there is no harvesting, there is no sowing. அங்கே அறுவடையோ அல்லது அதற்கு முன்னதாக செய்கின்ற விதைப்போ இல்லை. Only one thing they have to do. ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் அவர்கள் செய்ய வேண்டும். Worship, 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 worship. ஆராதித்தல், 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 ஆராதித்தல் மட்டுமே. But these people were so stiff-necked, they will be willing to buy houses but not worship.
ஆனால் அந்த கடினமான இருதயம் உள்ள மக்கள் என்ன வேணாலும் செய்யலாம், அதாவது நல்ல ஒரு வீடை வாங்கிலாம் வாழணும்னு நினைப்பாங்களே தவிர கடவுளை தொழுது கொள்வதற்கு அவர்களுக்கு மனமே இல்லை. They were not willing to worship. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அவர்களுக்கு மனசே இல்லை. In the desert, all they did was their tents, they were only murmuring. ஆனால் அவர்கள் கூடாரத்திலே அந்த வனாந்தரத்தில் இருந்து கொண்டு முழுக்க முழுக்க செய்த ஒரே வேலை என்னவென்றால் முறுமுறுத்து கொண்டே இருப்பது, குறை சொல்லிக் கொண்டே இருப்பது. And God was very angry with them. ஆண்டவருக்கு மிக மிக கோபம் அவர்கள் மீது ஏற்பட்டது. And many of them perished. நிறைய பேர் அழிந்தே போனார்கள். Why? ஏன்? Instead of worshiping, they forgot their calling and they were constantly, they were earning after things of the world instead of worship. அவர்கள் ஆராதிப்பதற்கும் தேவனை துதிப்பதற்குமே அழைக்கப்பட்டவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள் என்பதை முற்றிலுமாக மறந்துவிட்டு மாறாக அவர்கள் குற்றம் சொல்லிக்கொண்டே, குறை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். They were only worried about food and water and what they had and what they did not have. எப்போது பார்த்தாலும் உணவை பற்றி, குடிப்பதை பற்றி, அதை பற்றியே சிந்தனை அவர்களுக்கு என்ன இருந்தது என்ன இல்லை என்று அதை இது மட்டும் பேசிக் கொண்டிருந்தார்கள். God is leading them through a wilderness. ஆனால் ஆண்டவர் அவர்களை ஒரு வனாந்தர வழியாக கொண்டு சென்று கொண்டிருந்தார். God is telling them, ஆண்டவர் அவர்களுக்கு சொல்கிறார், see, பாருங்கள், anybody will shout in praise and explode in praise the moment they get a new house, they get a new job, they get a new garden, everybody will praise. புதிய வீடு, புதிய வேலை, தோட்டம், துறவு எல்லாம் கிடைத்த உடனே எல்லோருமே இயல்பாக கடவுளுக்கு நன்றி சொல்வார்கள், துதிப்பார்கள். அதிலே எந்த கஷ்டமும் இல்லை. Everybody will praise. எல்லாரும் துதிப்பார்கள். Nobody has to be forced to praise. யாரையும் கட்டாயப்படுத்தி நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. When they crossed the Red Sea, nobody incited them to praise. அங்கே செங்கடலை கடந்த உடனே பாட்டு பாடுங்கள் என்று யாரும் அவர்களை நிர்பந்திக்கவே இல்லை. Instantly they were praising. உடனே ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். God said, "See, that's very temporary." அதெல்லாம் ஒரு நிரந்தரம் அல்ல, ஒரு தற்காலிகமானதுதான். But I want you to worship when you don't have anything. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலே நீங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சூழ்நிலை தருகிறார். That is true worship. அதுதான் உண்மையான ஆராதனை. You don't praise God because you have got a house, you praise God because you have a God to worship. உங்களுக்கு வீடு இருக்கிறதுனால நீங்க ஆராதிக்க கூடாது. உங்களை வாழ வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரே, அவருக்காக நீங்க ஆராதிங்க. பொருட்கள் இருக்கும் இல்லாம போகும், நான் என்னைக்கு உங்களோட வர்றேன், என்ன ஆராதிங்க. நீங்க என்னை நீங்க ஆராதிக்க பழகுவீர்களானால், இந்த வனாந்திரத்தில் என்னை ஆராதிப்பீர்களானால் உங்களை எங்கேயும் வாழ வைக்க என்னால முடியும். அதனால தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை நீங்க முதலாவது தேடுங்க. இவைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நீ கேட்காமலே பின்னால வரும். ஆட்டோமேட்டிக்கா வரும், பின்னாலேயே தொடர்ந்து வரும், கூட கொடுக்கப்படும். நம்ம வாழ்க்கையில வனாந்திரங்கள் ஆண்டு நடத்தும் போது தான் கேட்கிறாரு, என்ன வர்ஷிப் பண்றியா நீனு? நம்ம வனாந்திரத்தை பார்த்து முறுமுறுக்கிறோம். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, வனாந்திரத்திலே நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் எனக்கு போதுமானவர், இந்த வெறுமையில நீர் போதுமானவர், இந்த இழப்புல நீர் போதுமானவர், நான் உம்மையே துதிப்பேன் ஐயா. ஹல்லேலூயா. கொடுத்தாலும் துதிப்பேன், எடுத்தாலும் துதிப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர்களை நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அக்கினிக்கு தப்பு வச்சாலும் சரி, இந்த அக்கினிக்கு தப்பு வைக்காம போனாலும் சரி, என் தேவனை நான் ஆராதிப்பேன், அவரை மட்டுமே நான் தொழுது கொள்ளுவேன். அந்த இருதயம் வராதான் ஆண்டவர் தேடினார், ஒருத்தருக்கு வரல. இதுதான் பிரச்சனை. ஏன் வனாந்திரத்தில் கர்த்தர் எப்படியாவது அவங்கள டெஸ்ட் பண்ணி அவருடைய கற்பனைகளை செய்வார்கள். ஆனால் பாருங்கள், அந்த வனாந்திரத்தில் விட்ட உடனே 40 நாள் மோசஸ் லீவ் போட்டார். மோசே லீவ் போட்டு மேலே போயிட்டு வந்தார். மலைக்கு போயிட்டு வரக்குள்ளே இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு, இதுதான் எங்களை நடத்தி வந்தது சொல்லி ஆராய்ச்சிட்டு நடனம் ஆகிட்டு இருக்கான். ஆண்டவர் அழிச்சு போட்டார். அப்படியே, நான் உங்களை கொண்டு வந்து என்ன மறந்துட்டீங்களே. இன்றைக்கி நிறைய சபையார் கூட இப்படி தான் இருக்காங்க. கிடைச்சா உடனே ஆராதனை, வாங்கினா உடனே சந்தோஷம், இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த வனாந்திரத்திலேயும் கர்த்தரை துதிக்கிறவர்களை தேவன் ஒரு நாளும் வெறுமையாக விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற ஒரு லேசான காரியம். ஆனால் அழைச்சது எதுக்கு? நான் வீட்டுக்காக இல்லை, தேனுக்காக, பாலுக்காக இல்லை, அழைச்சது அவரை ஆராதிக்கும்படி. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது என்னன்னா, டு ஃபெசிலிட்டேட் ஹிஸ் பர்பஸ் டு மேக் them worshippers, God actually made them walk in the wilderness. அவரை தொழுது கொள்வதற்கு ஏதுவாகத்தான் ஒரு சூழலை உருவாக்குவதற்காகத்தான் அவர்களை வனாந்தரத்தினுடைய ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். Secondly, why did he lead them? இரண்டாவதாக ஏன் அப்படி வனாந்தரத்தினுடைய ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார்? To feed them for their future prosperity. அவர்களுடைய எதிர்காலத்தினுடைய செழிப்புக்காக அவர்களை நன்றாக போஷிக்க வேண்டும் என்பதற்காக. Read Deuteronomy 8
15 and 16. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 15 மற்றும் 16ஆம் வசனங்களை படித்து In பாருங்கள். English, I will only read 16. ஆங்கிலத்தில் 16ஆம் 16ஆம் வசனம். He fed you in the wilderness with manna, which your fathers had not known, in order to humble and test you, so that in the end he might cause you to prosper. தமிழ்ல நான் வாசிக்கிறேன் அந்த பகுதியை. உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. அப்படியே தொடர்ந்து 16ஆம் வசனத்துல, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமாகிய உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாதே. Why did God lead them in the wilderness? ஏன் ஆண்டவர் அவர்களை வனாந்தரத்தினுடைய நடத்தினார்? Why? ஏனென்றால் Because God would feed them with manna in the wilderness. அந்த வனாந்தரத்திலே தான் அந்த மன்னாவினால் அவர்களை போஷிக்க முடியும். And when they ate or consumed that manna, அந்த மன்னாவை அவர்கள் உட்கொண்ட பொழுது what will happen? என்ன நடந்தது? The Lord says, you don't know the effect now, இப்பொழுது அதனுடைய விளைவு. விளைவு உங்களுக்கு தெரியாது. But in the future you will be very prosperous. ஆனால் எதிர்காலத்திலே நீங்கள் மிகவும் செழிப்பாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். Think of it this way. இதை இப்படி சிந்தித்து பாருங்கள். That manna is not an ordinary food prepared by man. அது மனிதர்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு உணவு அல்ல. The Bible says it is the food of angels. அது தூதர்களின் உணவு என்று வேதம் It சொல்கிறது. came down from heaven. அது பரலோகத்திலிருந்து வந்த மன்னா. And it came and they would eat that manna. அந்த வந்த மன்னாவை அப்படியே அவர்கள் உட்கொள்கிறார்கள். When they ate that manna, அந்த மன்னாவை அவர்கள் உட்கொண்ட பொழுது that heavenly food from heaven, அது பரலோகத்திலிருந்து வந்த ஒரு உணவு. and that food becomes their blood. அந்த உணவு அவர்களுக்கு இரத்தமாக மாறுகிறது. And that food becomes their muscles. அவர்களுடைய தசைகளாக மாறுகிறது. That food becomes their strength. அவர்களுடைய பலமாக சக்தியாக ஆற்றலாக மாறுகிறது. That food becomes their brain power. அவர்களுடைய சிந்தனை ஆற்றல் மற்றும் அவர்களுடைய மூளையினுடைய சக்தியாக அது வெளிப்படுகிறது. It becomes everything they activate in their body. அவருடைய சரீரத்திலே என்னென்ன காரியங்கள் செயல்பட வேண்டுமோ அத்தனையும் செயல்படுத்துகிற ஒன்றாக அது இருக்கிறது. They consume that only that morning, afternoon, night, only manna. அவர்கள் உண்டதெல்லாம் காலையிலும் மதியமும் இரவு எப்பொழுதுமே மன்னா தான். The Lord said, I was feeding you in the wilderness. இந்த வனாந்தரத்திலே நான் உங்களை போஷித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நான் சொல்கிறேன். Why? ஏன்? In the later end you will prosper. பிற்காலத்திலே நீங்கள் செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக. Now it may be boring. இப்பொழுது அது உங்களுக்கு ஒருவேளை சலிப்பாக தெரியலாம். Now it can be ordinary. அது ஒரு சாதாரணமாய் தெரியலாம். It can be the same food. அதே உணவாகத்தான் தெரியலாம். But you keep eating it. In the end you will prosper. ஆனால் அதை நீங்கள் உட்கொள்ள முடிவிலே நீங்கள் நிச்சயமாக செழிப்படைவீர்கள். Now, what is the spiritual meaning of this? இதனுடைய ஆவிக்குரிய தாற்பயம் என்ன? In the New Testament, God has also given a manna for us. புதிய ஏற்பாட்டிலே கூட ஆண்டவர் நமக்கு மன்னாவை அளித்திருக்கிறார். What is that manna? அந்த மன்னா என்ன? Jesus is the manna. இயேசுவே அந்த மன்னா. I am the bread that came down from heaven. பரலோகத்திலிருந்து வந்த அப்பம், ஜீவ அப்பம் நானே என்று ஆண்டவர் சொல்கிறார். And who is that Jesus? அந்த இயேசு யார்? He is the word of life. அவர்தான் ஜீவனின் வார்த்தை. ஜீவ வார்த்தையாய் இருக்கிறார். And that word come and dwelt among us. அந்த வார்த்தை தான் நம்மத்திலே வந்து வாழ்ந்தார். And I tell you that manna is here. அந்த மன்னா தான் இந்த வேதம். Jesus said, இயேசு சொன்னார், man shall not live by bread alone, but by every word that proceeds from the mouth of God. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி. And what is God doing to us? தேவன் என்ன செய்கிறார் நமக்கு? He gives us this manna. அவர் இந்த மன்னாவை நமக்கு தருகிறார். You eat and eat and eat and eat. அந்த மன்னாவை உட்கொண்டு it becomes your life. அது நம்முடைய ஜீவனாக மாறுகிறது. It becomes your character. நம்முடைய குணாதிசயமாய் மாறுகிறது. It becomes your fruit. நம்முடைய கனிகளாய் அது வெளிப்படுகிறது. It becomes your life. அது நம்முடைய வாழ்க்கையாகவே மாறிவிடுகிறது. It transforms you into someone like Jesus. இயேசுவை போலவே நம்மை மாற்றி விடுகிற ஒன்றாய் இருக்கிறது. It totally changes us. அது முற்றிலுமாக நம்மை மாற்றி விடுகிறது. And the Lord says, கர்த்தர் சொல்கிறார், throughout the journey of this wilderness, இந்த வனாந்தர பிரயாணம் முழுவதுமாக keep eating this manna. இந்த மன்னாவை உட்கொள்வதன் மூலமாக And what will happen? என்ன நடக்கும்? In the future, எதிர்காலத்திலே your life will be prosperous. உங்களுடைய வாழ்க்கை மிகவும் செழிப்பாக இருக்கும். Hallelujah. Hallelujah. How do you understand this? இதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள்? When God gave manna to Israelites, தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு அவர் மன்னாவை தந்த பொழுது, the bread from heaven, வானத்திலிருந்து வந்த அப்பம், they rejected that.
அதை வேண்டாம் என்று அவர்கள் சொன்னார்கள். They said, we remember the leeks, the onions, the the fruits and the vegetables and the birds and the fishes we ate in Egypt. எகிப்திலே தாங்கள் சாப்பிட்ட வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டையும் மற்றும் மாம்சத்தையும் மற்ற மச்சங்களையும் அவர்கள் நினைவு கூர்ந்து அதை விட சிறந்தது என்று நினைத்தார்கள். We want meat. அந்த மாம்சம் தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். And God gave them meat. அதையும் ஆண்டவர் தந்தார். You don't want manna? உங்களுக்கு மன்னா வேண்டாமா? Take meat. சரி, மாம்சம் சாப்பிடுங்க. They ate meat. அவர்கள் மாம்சத்தை உண்டார்கள். Their stomach was full. அவளுடைய வயிறு நிறைந்தது. But their soul became very lean. அவர்களுடைய ஆத்துமா இளைத்து போனது. Their soul became very lean and weak. அவர்களுடைய ஆத்துமா மிகவும் இளைத்து சீனித்து போனது. If you want to understand this passage, இதை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் compare this one with Psalm 1 verses 1 to 3. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் 3ஆம் வசனம் வரை பாருங்கள். The Bible says you have a choice. வேதம் சொல்கிறது உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்து கொள்ளுதல் ஒன்று இருக்கு. Do you want to eat the onion of the counsel of the wicked? Do you want to eat the fish that is available in Egypt, which is the company of the wicked people and the scorners? Or do you want to eat the heavenly manna, which is the word of God? துன்மார்க்கருடைய ஆலோசனை என்று அழைக்கப்படுகின்ற அந்த வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் உங்களுக்கு வேண்டுமா, அல்லது பாவிகளுடைய வழி என்று அழைக்கப்படும் மாம்சமும் அந்த மச்சங்களும் உங்களுக்கு வேண்டுமா? பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்து பரியாசம் பேசுகின்ற அந்த எகிப்தினுடைய மீன்கள் உங்களுக்கு வேண்டுமா? Or do you want the word of God, which is the manna? அப்படி இல்லாமல் தேவனுடைய வேதம் வார்த்தை, அவருடைய வார்த்தையாகிய மன்னா உங்களுக்கு வேண்டுமா? The Bible says, வேதம் சொல்கிறது, if somebody chooses this manna, யாராவது இந்த மன்னாவை தெரிந்து கொண்டால், very interesting this passage, மிகவும் சிறப்பாக இது இருக்கிறது. in verse 2 it says, இந்த வசனம் சொல்கிறது, second verse, இரண்டாவது delights in the word of God night and day, only one food, night and day, eating the word of God. இரவும் பகலும் உட்கொள்கின்ற ஒரே உணவு, பிரியமாக உட்கொள்கிற உணவு தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. What is the result? அதனுடைய விளைவு என்ன? Oh, you will be a fruitful tree. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு கனியினால் நிறைந்திருக்கிற ஒரு செழிப்பான மரம் போல இருக்கும். I like the last word in English. ஆங்கிலத்தில் இருக்கிற கடைசி வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்தமானது. It says, whatsoever he will do will prosper. அவன் செய்வது எல்லாம் அவனை செழிப்பானவனாக மாற்றும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். வாய்க்கும் செழிக்கும். If you go to the same verse in Deuteronomy 8:16, 8:16 சொல்கிறது, in the end you will prosper. முடிவிலே நீங்கள் செழித்திருப்பீர்கள். நான் கேக்குறேன், நீங்க செழிக்கணுமா? நாம் செழித்திருக்க கர்த்தர் வனாந்தரத்துல கொண்டு போறாரு நம்மள எல்லாரையும். வனாந்தரத்துல கொண்டு போய் என்ன கொடுக்குறாரு? என்ன கொடுக்குறாரு? மன்னா. பரலோகத்துல வந்த மன்னா, அது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை சாப்பிடணும்னா இன்னும் எகிப்தினுடைய துன்மார்க்க ஆலோசனை, பாவியின் வழி, பரியாசக்காரர் உட்கார்ற இடம், அதெல்லாம் விட்டுட்டு எகிப்தெல்லாம் விட்டு வந்துட்டாங்க. அந்த கூட்டம்லாம் நமக்கு வேணாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அதை வாசிக்கிறேன், அதை தியானிக்கிறேன், அதை உட்கொள்கிறேன். இப்போ போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னடா அதே பைபிளை படிக்கணுமா? எத்தனை முறை படிக்கிறது? என்ன இருக்குது இதில்? நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன இருக்குது இதை படிச்சுட்டு உட்காந்துருக்கணும்? என்ன இருக்குது வாலிபல்? என்ன இருக்குது இதில்? பைபிளில் என்ன இருக்குது? இப்போ தெரியாதுப்பா. பிந்தின நாட்கள் நீ செழிப்படைவாய். இன்னைக்கு அந்த வசனத்தை உன் வாழ்க்கையில் வச்சிரு உள்ள. அது ஒரு ரத்தத்தில் ஊறிடட்டும், உன் சரீரத்தில் ஊறட்டும், உன் சிந்தனைகளில் ஊறட்டும், உன் மாம்சத்தில் ஊறட்டும், உன்னோட ஆவியில் ஊறட்டும். ஒரு நாள் வரும், நீ செழிப்பாய் இருப்பாயப்பா. உன் பிந்தின நாட்கள் செழிப்பாய் இருக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இந்த வனாந்தரத்தில் பிந்தின நாட்கள் செழிக்கும்படி என்னை போஷிக்க கொண்டு வந்திருக்கீங்க ஆண்டவரே. நான் நம்முடைய வசனத்தின் மேல் வாஞ்சியா இருப்பேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம், வருஷத்தின் முடிவில் நான் தேவனுடைய வார்த்தையோட அதிகமான நேரத்தை நான் செலவழிப்பேன். சும்மா உட்காந்து தேவையில்லாத காட்சிகளை பார்த்துட்டு இருக்கிறது, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுறதுக்கு கர்த்தருடைய வசனத்தோடு உட்கார்ந்தா நம்ம செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஜீவனை பிறப்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாட்ஸ்அப்பு கொடுக்குற நேரத்தையாவது பைபிளில் கொடுத்தா நம்ம என்னைக்கோ ரொம்ப தேறி இருப்போம். சொல்லுது புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் இந்த மொபைலுக்கு அடிமையாக உட்காந்துருக்கான்னு தெரியுமா? இந்த மொபைலே தெய்வமாக பார்த்து பார்த்து என்ன உருப்பிட்டு சொல்லு பார்ப்போம். ஒன்றும் கிடையாது. மூளையெல்லாம் குப்பை தான் நிறைஞ்சு வச்சுருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நிறுத்திட்டு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து பாருப்பா. கர்த்தருடைய வசனம் பொய் சொல்லவே சொல்லாது. இரவும் பகல் அதை தியானிச்சு பார். உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா தண்ணி ஓரமாக இருக்கிற மரம் போல இருக்கும். உடனே கனி வராது, ஆனால் தன் காலத்தில் கனியை கொடுத்துரும். இலையுதிராத மரம் போல இருக்கும்.
நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. மன்னா வேணுமா, எகிப்தின் உணவு வேணுமா? மன்னா தான். வெரி குட். அப்படியே உங்க வாழ்க்கையை வச்சுக்கிடுங்க. கர்த்தர் நம்மை வழி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அல்லேலூயா. 3 ways God leads us. 3 வழிகளிலே தேவன் நம்மை வழி நடத்துகிறார். I alone will lead him. நான் ஒருவரே உங்களை வழி நடத்துகிறேன் என்று சொல்கிறார். What is that? அது எப்படி? First, the way of darkness. முதலாவது வழி இருளின் ஊடே. சொல்லுங்க எல்லாம், என்ன வழி அது? இருள். Secondly, he leads us through the depths, ஆழங்கள் வழியா. Number 3, he leads us through the desert, வனாந்தர வழியா. ஆண்டவரே நீர் நடத்தும் ஐயா, என் வாழ்க்கையை நடத்தும், இந்த வருஷத்தின் முடிவில் எங்களை நடத்தும், தனிப்பட்ட விதமா குடும்பமா சபையா எங்களை நடத்தும்னு கேட்போம். கர்த்தர் உதவி செய்வார். எல்லாரும் எளிமையாக இருப்போம், ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we thank thee, O Lord. ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We thank thee and praise thee, my God. தேவன் God 3 விதமான பாதையிலே அவர்களை நடத்தினார். He led them through 3 kinds of ways. ஆனால் அவர்களை இந்த நடத்துகிற பாதையிலே தேவன் அவர்களை ஒரு தீர்மானத்தோடு நடத்தினார். But the path whereby God led them with a determination. அவர்களுக்கு முன்னாக Before them, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம், a land flowing with milk and honey, அவர்கள் கட்டாத வீடு, houses not built by the நட்டாத own hands, தோட்டம், planted not வெட்டாத கிணறு, and wells not dug by hands. இதையெல்லாம் வாக்குத்தத்தமான ஒரு தேசத்தை ஆயத்தம் பண்ணி வைத்துவிட்டு God promised land for them. தேவன் அவர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு முன்பதாக And before God taking them to that land, இந்த இருண்ட பாதையிலே நடத்தினார். He led them through dark places. ஆழத்தின் பாதையிலே நடத்தினார். He led them through depths. வனாந்தர பாதையிலே நடத்தினார். He led them in the wilderness. இதெல்லாம் எதற்கென்று கேட்டால், You know what for? பின்னாட்களிலே அவர்கள் நன்றாயிருக்க வேண்டும். In the later days that they may prosper. நன்றாயிருக்க வேண்டும். That they may prosper in the later days. ஆனால் நீங்கள் ஒன்றை யோசித்து பாருங்கள். Consider one thing. தேவன் நடத்தின எல்லா பாதைகளிலும் The path wherein God led them. அவங்க ஒரு ஜெபத்தை தான் செய்தாங்க. They made only one prayer. என்ன ஜெபம் செய்தாங்க You know தெரியுமா? what was that prayer? நான் செத்தா நலமா இருக்கும். It's better I die. நாங்கள் செத்து போனால் நலமா It's இருக்கும். better we die. அந்த பாதையில அவங்க சந்தோஷமா நடக்கல. They weren't happy when they walked on that அந்த path. பாதையை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளல. They never acknowledged that path and அந்த happiness. பாதை அவங்களுக்கு விருப்பமா இல்ல. They never desired that path. அடிக்கடி அவங்க சொன்னாங்க, On and often they said, வழியின் நிமித்தமாக அவர்கள் சோர்ந்து போனார்கள், because of the way they were மனம் மடிந்து போனார்கள், weary in mind. அவர்கள் செத்து போறேன்னு சொன்னாங்க. They said it's better for us to die. ஆண்டவர் அவங்க ஜெபத்தை கேட்டிருந்தார்னா God would have heard their prayer. அவங்க செத்தே போயிருப்பாங்க. They would have definitely perished. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, The word of God says, மோசே சொல்லுகிறார், He said to Moses, நாம் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் the path wherein we walked, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறது போல, even as a father that beareth the child. நீங்க நடக்க முடியலன்னு சொன்னீங்க, You said you were not able to walk. நீங்க சோர்ந்து போனீங்க, You said you were weary. நீங்க எதிர்த்து நின்னீங்க, You நீங்க revolted. முறுமுறுத்தீங்க. You murmured. ஆனா உங்களில் அன்பு கூர்ந்த ஆண்டவர் உங்களை விட்டுட்டு போயிடல, But God who loved you never forsook உங்களை you. தூக்கி எறிஞ்சிட்டு போயிடல. He never threw you away. அந்த வனாந்தர பாதையிலே, In the path of wilderness, அந்த இருண்ட பாதையிலே, the dark path, அந்த ஆழமான பாதையிலே the paths of depth. நான் வரமாட்டேன்னு சொன்னா கூட, Even if you say that you would நாங்க not come, திரும்பி எகிப்துக்கே போயிடுறோம்னு சொன்னா கூட, even if you say it's better we return to Egypt, உன்னை வெறுத்துறல. He never hated you. கடைசியா மோசே சொன்ன, Lastly, Moses said, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல, even as a father that beareth நாம் his son, இவ்விடத்திலே வருகிற வரைக்கும், to the time we come, இது வரைக்கும்
Up to this இந்த time, தேசத்தினுடைய கரைக்கு நாம் வருகிற வரைக்கும், so up to the time we come to the banks of this வாக்குத்தத்தத்தை land, சுதந்தரிக்கிற வரைக்கும் up to the time we inherit the promise, தேவன் என்னை சுமந்து கொண்டு வந்தார். God bore me up. தேவன் என்னை சுமந்து கொண்டு வந்தார். God bore me up. நம்முடைய தேவன் நம்மை சுமக்கிறவர். Our God is a God who would bear us அவருடைய up. தீர்மானம் சுமக்கிறவர். He is the one who beareth you up. ஆண்டவரே, Lord, நான் எத்தனை முறுமுறுப்பை காட்டினேன், how much I murmured, my God. எத்தனை எதிர்ப்பை காட்டினேன். How much I revolted. நான் திரும்பி போயிடுறேன்னு சொன்னேன். I said I would turn back. இந்த ரட்சிப்பு வேண்டாம். I said I don't need this இந்த salvation. பாலும் தேனும் ஓடுற காலம் எனக்கு வேண்டாம். I don't need this agonizing path. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டாம். I don't need the promise to be fulfilled. என் வழியிலே நான் போறேன் It's better for me to walk in my own path. என்றால் ஆண்டவர் விடல. Yet God never left you. வேதம் சொல்லுகிறது, The word of God says, உன் தாயின் கற்பத்திலே உற்பத்தியானது முதல் the time when you were formed in your mother's womb, நான் உன்னை ஏந்தினேன், I had known நான் you. உன்னை சுமந்தேன், I bore you. நான் உன்னை தப்புவித்தேன். I delivered you. உன் அரை வயது மட்டும் Even to the time of உன் your gray முதிர் வயது hairs, வரைக்கும் even to the time you நான் are அப்படி stricken, செய்வேன், I would do it. நான் அப்படி செய்வேன். I would do that, said the நம்முடைய Lord. தேவன் கடைசி வரைக்கும் செய்வார். Our God would lead us to the கடைசி very end. வரைக்கும் தேவன் நடத்துவார். Our God would lead us to the end. பாதை எதுவானாலும், Whatever may be the பாதை path, எதுவானாலும் whatever may be the நம்முடைய path, கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். I would surrender to கரத்திலே thy ஒப்பு hands. கொடுக்கிறேன். Lord, I surrender to thy என்னை hands. நடத்தும் ஆண்டவரே, Lead us, my என்னை God. நடத்தும் ஆண்டவரே. Lead me, my God. வானாந்திர வாழ்க்கையிலே தஞ்சம் என் கண்மாலையே, ஏலிமினீர் ஊற்றாயந்தன் தாகத்தை தீர்க்கின்றீரே, ஏலிமினீர் ஊற்றாயந்தன் தாகத்தை தீர்க்கின்றீரே, உம்மை அல்லால் இப்பாரில் ஆதரவோ யாரும் இல்லை, உம்மை அல்லால் இப்பாரில் ஆதரவோ யாரும் இல்லை, மாந்தரையேந்தோ நம்பிடேனே, இம்மானுவேல்
சேர்ப்பேரே மகிமையிலே வாழுபவள் நடத்தியே சேர்ப்பேரே மகிமையிலே எல்லாரும் சொல்லுவோம் உம்மை அல்லாதி பாரில் ஆரவோ யாரும் இல்லை உம்மை அல்லாதி பாரில் ஆரவோ யாரும் இல்லை ஆதரை என்றோ நம்பினேனே இம்மானுவேலன் நீரே ஆதரை என்றோ இம்மானுவேலன் ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சேர்ப்பதற்கு முன்பதாக Before leading us to the land flowing with milk and honey, எங்களுடைய நன்மைக்காக for our goodness, எங்களை படிப்பிக்கிறதுக்காக that you may teach us, O Lord, எங்களை விடுவிப்பதற்காக that you may deliver us, எங்களுக்கு செழுமை உண்டாக்குவதற்காக that you may make us prosper. நீர் எங்களை நடத்துகிற இடங்களுக்காக நாங்கள் நன்றி We சொல்லுவோம். thank thee for the places wherein thou leadest us, ஆண்டவரே Lord, இருளுள்ள இடத்திலே in the dark places, பள்ளமான இடத்திலே the places of depth, வனாந்தர வழியாக எங்களை நடத்தி leading us in the wilderness. எங்களை உருவாக்குகிறீர். Lord, thou formest us, அந்த பரம கானானை சுதந்தரிக்க ஆயத்தப்படுத்துகிறீர். and you prepare us to inherit the heavenly உம்முடைய kingdom. சித்தத்துக்கு எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து Surrender to thy entire will, நீர் Lord, நடத்துகிற பாதையிலே நாங்கள் மகிழ்ச்சியோடு கடந்து போவதற்கு that we may go through gladly in the path wherein thou lead us. எங்களுக்கு உதவி செய்யும். Help us, O Lord. எங்களை நடத்தும். Lead us, O God. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, my Father. ஆமென்.